இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசன வல்லமை. கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வல்லமை என்பது ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், ஒரு பலமான தீர்க்க தரிசன ஆவி. இந்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம பொதுவாய் நம்ம பைபிளை படித்து பார்க்கும்போது தீர்க்க தரிசிகளுடைய வேலை உரைப்பது மாத்திரம்தான் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் உள்ள தொடர்ந்து படிச்சீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மற்ற காரியங்கள் சுலபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு பேர் தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு பேரு தீர்க்க தரிசனம். அது ஒரு மனிதன் மூலமாக, மனிதன் வழியாக வெளிப்படுத்தப்பட்டால் அந்த மனிதனுக்கு பேரு தீர்க்க தரிசி. கர்த்தர் மனிதர் மூலம் பேசலாம், தானே நேரா பேசலாம். கர்த்தர் நேரா பேசினாலும் அது பேர் தீர்க்க தரிசனம் தான். ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பேர் ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. வார்த்தை வெளிப்பட்ட போது ஒழுங்கற்றதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு, சீரழிந்து போனவைகள் சீராக்கப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு இந்த பூமி புது பொலிவை அடைந்தது. அப்ப அந்த வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமையை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்து அவர்கள் வாயிலிருந்து உருவாக்கும் வார்த்தைகளை புறப்பட பண்ண போகிறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தையில நிறைய இருக்குது. கர்த்தர் பேசின வார்த்தையில பாருங்க, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாக்குத்தத்தம் கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு பேரெல்லாம் தீர்க்க தரிசனம். வாக்குத்தத்தம் என்பது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். சில ஆலோசனைகள் இருக்கும், அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். சில கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். இதுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கடைசி ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நம்ம கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்றாங்களே, அதுதான் தீர்க்க தரிசனம் என்று நினைக்கிறோம். தப்பு. ஒரு நல்ல அருமையான தேவ செய்தியை ஒரு செய்தி வேளையில ஒரு பிரசங்கியார் பேசி கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினா அந்த உண்மையான ஒரு பிரசங்கம் இருக்கு பாருங்க, அது கூட தீர்க்க தரிசனம் தான். அது தீர்க்க தரிசன பிரசங்கம். தீர்க்க தரிசனம் என்பது ஜெபத்துல தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இல்லை. பாருங்க, பிரதான ஆசாரியன் என்ன செய்தான், சும்மா பேச்சுவாக்கில் பேசிட்டு இருக்கும் போதே நாம் எல்லாரும் மரிப்பதை காட்டிலும் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஓராள் மரிப்பது நன்மையாயிருக்கும் என்று பேசினான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியனா இருந்ததுனால தன்னை அறியாமலே கர்த்தர் இன்ன விதமாய் மரிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் பேசினானாம். அப்ப கர்த்தர் எந்த இடத்துல இருந்து தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்த முடியும்? கர்த்தர் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்த, அந்த வார்த்தையில நிறைய வார்த்தை இருக்குது. அந்த வெளிப்படுத்தின வார்த்தை நம்மை சில சமயம் ஆறுதல் படுத்துகிறது, சில சமயம் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறது, சில சமயம் கட்டளைகளை சொல்லுகிறது, சில சமயம் அந்த வார்த்தை நம்மை விடுதலை செய்கிறது. அதே மாதிரி தான் இந்த வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த உருவாக்குகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளின் வாயிலே இந்த கடைசி நாட்களில் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது புதிய காரியங்கள் தோன்றுகிறதை பார்ப்பீர்கள். புதிய காரியங்கள் அப்படிதான் தோன்றுச்சு. கர்த்தர் இருளை பார்த்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நம்ம ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு மூலக்கூறுகளை தேடி பல நாள் கஷ்டப்பட்டு தட்டி கொட்டி அடிச்சு ஒரு பொருளை உண்டாக்குவோம். கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு அவர் எந்த மூல பொருளும் தேவையில்லை. கர்த்தர் ஒரு பொருளை உண்டாக்குவதற்கான மூலப்பொருள் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையினால எந்த மூலகத்தையும் பயன்படுத்தாமல் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு காரியத்தை உருவாக்க முடியுமா முடியாதா? அந்த வல்லமையைத்தான் கர்த்தர் இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகளின் வாயிலே தரப்போகிறார். இவர் வெறும் ஆலோசனை சொல்லுகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும். அந்த வார்த்தைகள் இனி வருகிற நாட்கள்ல கடைசி கால தீர்க்கதரிசிகள் மூலம் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை, தம்முடைய வார்த்தைகளை
கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். அப்ப சீர்கெட்டு போன உலகத்துல, உடைந்து போன உலகத்துல, சாபங்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல, பிசாசனுடைய கிரியைகள் தீட்டுப்பட்டு போன ஒரு உலகத்துல கர்த்தர் தம்முடைய புதிய வார்த்தைகளை அனுப்பி தான் வந்து ஆளுமை செய்வதற்கு ஏதுவான உலகமா இதை மாற்றப் போகிறார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் தீர்க்கதரிசிகள் வேண்டும். அவர்தான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகள். இதுல யார் யாருக்கெல்லாம் வேலை இருக்குன்னா, பிள்ளைகளுக்கு வேலை இருக்குது, வாலிபர்களுக்கு வேலை இருக்குது, வயோதிபர்களுக்கு வேலை இருக்குது, எல்லா ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் இதுல வேலை இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அவர்கள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க? இவ்வளோ பெருந்திரள் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து என்ன உரைக்க போறாங்க? ஒருவருக்குள் ஒருவர் அல்ல, அவர்கள் உண்டாக்கப்பட வேண்டிய காரியங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அது நடக்கும். அப்ப இதுல நிறைய தீர்க்க தரிசிகள் செய்கிற வேலைகள் வச்சிருக்கிறாங்க. நம்ம பொதுவாய் தீர்க்க தரிசிகளை குறித்து படித்த போது நமக்கு தெரிந்தது ஒண்ணுதான். வருவாங்க, ஜனங்களை கூட்டுவாங்க, ஓ மானிடர்களை கேளுங்கள், கர்த்தர் உரைக்கிறார் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசிகளுக்கு வேற ஒரு வேலை இருக்குது. பிடுங்க, கட்ட, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட, இவ்வளோ வேலை இருக்குதான். அப்ப சில காரியங்களை அப்படி பிடுங்கணும். ஏன்னா கர்த்தருக்கு இந்த பூமி ஆயத்தப்படுத்தணும். இது ஒருவேளை ஒரு பக்கத்தில் இருக்க கிரவுண்டு நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க கிரவுண்டை வாங்கிடுவீங்க என்ன கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே. கர்த்தர் நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லாத இடம் என்னத்துங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நமக்கு தானே எல்லாம். கர்த்தர் நமக்கு தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது நமக்கு வந்துருச்சு. இல்லை பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு இடம் வந்துருச்சு, யார் இடமோ தெரியல, சொல்லுகிறேன், நமக்கு ஒரு இடம் வந்துருச்சு. பாஸ்டர் நீங்கள் நடத்திக்கிங்க அப்படின்னு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? முதல்ல அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் போடுவோம், ஒரு வேலி போடுவோம். அடுத்து என்ன செய்வோம்? மரமாக வளர்ந்துருக்கு பாருங்க, முதல்ல இதெல்லாம் பிடுங்குவோம். அதை எப்படி வேரோட பிடுங்குவோம்? பிடுங்கி புல்டோசர் வைத்தோ அல்லது பொக்லைன் வச்சோ அதெல்லாம் அப்படி தோண்டி எடுப்போம். தோண்டி எடுத்து, ஏன்னா அந்த இடம் நமக்கு சமமாகணுமே. பள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தப்படணும், பள்ளங்கள் எல்லாம் மேலே உயர்த்தப்படணும், மேடுகள் தாழ்த்தப்படணும், சமதளமாகணும். அப்பதானே ஒரு வேலை செய்யணும். அப்ப என்ன பாருங்க, இது முன்னால இதுவரை கவனிக்கப்படாம பாலடைந்து போனதுனால மரங்கள் முளைத்து, காட்டு மரங்கள் முளைத்து, அது வேரூன்றி போயிருக்கு. இந்த உலகம் அதே மாதிரி தான். இன்னைக்கு சாத்தான் பல விஷ விதைகளை விதைத்து பல காரியங்கள் புறையோடி போயிருக்கிறது தேசத்துல. நம்ம இதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடியறதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய இரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, மனுஷரால் கற்பிக்கப்பட்ட வீணான பாரம்பரியங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கிற்றேன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம் உங்களை கழுவாது, மனுஷர் கற்பித்த வீணான பாரம்பரியம் இருக்கு பாருங்க, அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்தியாவில் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், பாவத்தை கழுவிட்டார் நினைக்கிறோம். ஆனா இங்கே பாரம்பரியமாய் கற்பிக்கப்பட்ட ஜாதியிலிருந்து நம்ம வெளியே வரல. கிறிஸ்தவர்களாய் மாறினாலும் நம்ம வாழ்ற இந்த பூமியில யாரோ ஒரு காலத்துல ஜாதி என்ற ஒரு பிரிவினை கொண்டு வந்தாங்க தங்களுடைய சுய லாபத்துக்கு. அதுக்கு அவங்க வேற வேற காரியம் சொன்னாங்க. அவர்கள் ஒரு மனிதனை படைக்கிற கடவுள் என்று நம்புகிறவருடைய தலையிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தாங்கிறான், தோளிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வந்து செகண்ட் கிரேட்ல வர்றாங்க. தலையிலிருந்து வந்தவர்கள் உயர்ந்த ஜாதி, தோளிலிருந்து வந்தவர்கள் வீரம் நிறைந்த பெரிய பெரிய மீச வைக்க வேண்டிய ஜாதி. வயிற்றிலிருந்து ஒரு கூட்டம் பிறந்தானா, வயிற்றிலிருந்து பிறந்தவங்க வியாபாரம் பண்றவங்க, காலில் இருந்து பிறந்தவங்க, கால் பாதத்திலிருந்து பிறந்தவங்க கீழ் ஜாதி, கீழே தான் இருக்கணும் என்று கற்பித்திருக்கிறார்கள். அப்ப மனிதனை எப்படி படைச்சாங்களாம்? தலையிலிருந்தும் தோளிலிருந்தும் அவர்களுடைய வயிற்றிலிருந்தும் காலில் இருந்தும் கடவுள் படைத்ததாக சொல்றாங்க. அதுதான் ஜாதி என்று சொல்றாங்க. ஆனா நாம எதை நம்புறோம்? கர்த்தர் தம்முடைய கையிலே நம்ம எடுத்து மண்ணினால் நம்மை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு வைத்து, இதைத்தான் நீங்க நம்புறீங்க. அப்புறம் எப்படி தலையிலிருந்து பிறந்தோங்கிறத நம்புறோம்? எப்படி தோல்ல இருந்து பிறந்தோம் நம்புறோம்? மனுஷருக்கு பாரம்பரியமாய் சொல்லி கொடுத்ததை வைத்து ஜாதி என்ற பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு
சபைகள் அப்படி இருக்கு. நான் பல இடத்துல பார்த்துருக்கிறேன். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு முறை ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட பிரதிஷ்டைக்கு என்னை அழைத்திருந்தாங்க. அந்த சபை பிரிவினுடைய பிஷப் தலைமை தாங்கி அவர் ரிப்பன் கட் பண்ணுவார். நான் செய்தி கொடுக்கணும். நான் சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் நான் போனேன். இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல தேவாலயம் கட்டி இருக்கிறாங்க, பிஷப் வந்திருக்கிறாங்க, அதில் ரிப்பன் கட் பண்ணி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். நான் தேவ செய்தி கொடுக்குறேன். சாயந்தரமும் ஒரு கன்வென்ஷனுக்கு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. அந்த ஊரில் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு. மறுபடியும் அதே ஊர்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு, நாங்கள் ஒரு புது தேவாலயம் கட்டியிருக்கிறோம், நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போன முறை எங்கள் ஊருக்கு வந்தீங்களே அதே மாதிரி பிரதிஷ்டை விழாவில் நீங்கள் தான் பேசணும் அப்படி சொல்லி அழைத்தார். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கர்த்தர் பாருங்க, எல்லைகளை பெருசாக்கிட்டார் போல. ஒரே ஊரில் இன்னைக்கு 4 சர்ச்சு கட்டுற அளவுக்கு கர்த்தர் எல்லையை பெருசாக்கிட்டு. எனக்கு தெரியாது, வெள்ளிந்தியா. நான் நம்பிட்டு போயிட்டேன். போன அந்த ஊரில் அங்கேயும் பிஷப் தான் வருகிறார், ரிப்பன் போட்டு கட் பண்ணுகிறார். ஆனால் பார்த்தேன், போன முறை பார்த்த ஆளில் ஒருத்தனையும் காணும், அங்கே ஒருத்தரையும் காணும். இதெல்லாம் வேற புது ஆட்களாக இருக்கிறாங்க. சரின்னு பார்த்து அங்கே ஒரு செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு நாள் சாயந்தரம் ஓய்வில் இருக்கும்போது, போன முறை நான் வந்தபோது அந்த தேவாலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் என்னை பார்க்க வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகணும். அப்போ நான் கேட்டேன், இங்கே ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை நடக்குது, உங்களையெல்லாம் யாரையும் காணுமே பிரதர்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வேற ஒரு ஜாதியினர் கட்டின ஆலயம், நம்ம ஜாதிக்காரங்களுக்கு கட்டின ஆலயம் அது அப்படின்னாங்க. உண்மையிலே இது நான் எதையும் கூட்டி குறைச்சி பேசலை, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன். எனக்கு ஆச்சரியம். நாங்கள் இங்கே வரமாட்டோம், அவங்க இங்கே போக மாட்டோம், அவங்க இங்கே வரக்கூடாது. அப்போ நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? பாரம்பரியமாய் கற்றுக் கொடுத்த தேசத்தில் ஜாதியை கற்றுக் கொடுத்தாங்களே, தேவனை அறியாதவர் நம்புறாங்க. பரவாயில்ல, நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள். அந்த ரத்தம், உங்கள் பாவத்தை மன்னித்த ரத்தம் எப்படி பாரம்பரியத்திலிருந்து உங்களை விடுவிக்காமல் போச்சு? அப்போ இதெல்லாம் புறையோடி போன காரியங்கள். இது எடுக்க முடியல, அது எடுக்க முடியல. ஒரு இடத்துல நான் பேசிக்கொண்டேன், அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நான் பொதுவாக திருமண விஷயங்களில் தலையிட மாட்டேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொன்னாங்க, கல்யாண விஷயத்தில் மாத்திரம் தலையை கொடுத்துறாதா தம்பி, கல்யாணத்தை அதே மாதிரி பொண்டாட்டி புருஷன் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா யார் பக்கம் தீர்ப்பு மாத்திரம் சொல்லிடாத, அப்படியே பார்த்து ஜோமணி பாலிஷா அனுப்பிடுன்னு என்னை நடத்தினவர் சொன்னார். ஏன் ஐயான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படி தான் வருவாங்க, மூர்க்கமாக வருவாங்க, இந்த ஆள் சரியில்லை, புத்தி இல்லை, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவர் சொல்லுவார், இவள் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறான்னு பேசுவாங்க. நீ யார் பக்கத்துலையாவது ஒரு சார்பில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீன்னா 1 மாதம் கழிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, உன்னைய பகைச்சிருவாங்க. அன்னைக்கு நம்ம பிரச்சனையிலும் போனோம் இல்லைங்க. அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை பற்றி இப்படி சொன்னார், அந்த அம்மா போட்டு கொடுத்துருவான். அவர் அந்த அம்மா இடத்துல சொல்லிடுவான், அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, நீ மாட்டிக்கிடுவேன். அதனால வந்தா சரி சரி ஜோம் பண்ணி அனுப்பிடு, யாரு பக்கம் நியாயம் சொல்லாதே அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி. ஒரு வீட்டில் அப்படித்தான் ஒரு திருமணத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய முன்னிலையிலே பேசணும், நான் பேச மாட்டேங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு அதை பற்றி தெரியாது. குடும்ப பிரச்சனை எல்லாம் நம்ம பிரதர்ஸ் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்டீவன்ட்டு கேள்வி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு குடும்பம் கிடையாது. அப்போ நான் உட்கார்ந்துருக்கிறேன், அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் சரியாக வருது, ஜாதியும் சரியாக தான் வருது, இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை முறித்து விட்டார்கள். நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரே ஜாதி தான், அதனாலும் ஜாதியில் இவங்க வேற கிளை, நாங்கள் வேற கிளைன்னா. கிளையா? குரங்கு தானே கிளையில் இருக்கும், நீ இன்னுமா கிளையிலிருந்து கீழே இறங்கி வரல? ஒரே ஜாதி தானா, ஆனா இவர் ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கிறாரா, அந்த குடும்பம் இன்னொரு கிளையில தொங்கி இருக்கு. எனக்கு புரியல, இது என்னையா அது, ஒரே ஜாதியில கிளையாம். அப்ப நான் கேட்டேன், இன்னும் நீங்க கிளையில இருந்து கீழே இறங்கலையான்னு கேட்டேன். கர்த்தர் உங்களை மனுஷன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் கிளையில தொங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? குரங்கு தான் கிளையில இருக்கும். முதல்ல இறங்குங்க கீழே. இந்த பாரம்பரியங்கள் தேசத்திலே புறையோடி போயிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் கூட இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. மனிதரால் கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்கள், இது மாதிரி பல காரியங்களை சாத்தான் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறான்.
கர்த்தருக்கு தூரமான, தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரான பல காரியங்களை பூமியிலே நிறைய அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். இப்ப நம்ம கர்த்தர் ஆளுமை செய்கிற பூமியா மாத்தணும். இந்த பூமியில கர்த்தர் வரப்போகிறார். முதல்ல என்ன செய்யணும்? வேரூன்றி போயிருக்கிற மரங்கள், வேரூன்றி போயிருக்கிற அப்படியே கிளை பரப்பி இருக்கிற அந்த இடத்தில் காணப்படுகிற தேவையற்ற விருட்சங்கள், இதெல்லாம் முதல்ல பிடுங்கணும், வேரோட பிடுங்கணும். எப்படிங்க நாங்க போய் பிடுங்கிறது? என்ன செய்வது? ஒன்றுமில்லை. கர்த்தர் வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை நீங்கள் பேசுங்கள், அது தானாய் வேரோடு பட்டு போய்விடும். கர்த்தர் சொல்றார், தீர்க்க தரிசனம்னா சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வராத, அது வேறு கொண்டு போனதை பிடுங்குவதற்கு உன் வாயில நான் தீர்க்க தரிசனத்தை தந்திருக்கிறேன். புறையோடி போன மனுஷ பாரம்பரியங்களை பிடுங்குவதற்கு நான் உன் வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தையை தரப்போகிறேன். அதெல்லாம் புறையோடி போனது. பிடுங்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்கப்பட்டு அது உள்ளே வந்து அப்படி வேரூன்றி வளர்ந்து செழித்திருக்கிற காரியங்கள், தேவையற்ற கிளைகள், அவைகளை பிடுங்கணும். அதற்குண்டான வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன். நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் விதைக்கப்பட்டு வேரூன்றி போயிருக்கிறதோ, நீங்கள் அதை பிடுங்கும்படிக்கு கர்த்தர் உன் வாயிலே ஒரு வார்த்தையை போடுவார். நீங்க இந்த வார்த்தையை பேசினால் போதும், அது பட்டு போய்விடும். அத்தி மரத்தின் பக்கத்தில் ஆண்டவர் வந்தாரு. அதை பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கிறது, அதனுடைய கிளையிலே தேடி பார்த்தால் கனிகள் இல்லை. பொதுவா அத்திப்பழத்துல இலையுதிர் காலம்னு ஒரு காலம் வரும். அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அந்த மரத்து பக்கத்தில் யாரும் போய் அதுல பழத்தை தேட மாட்டாங்க. ஏன்னா அதில் பழமும் இருக்காது. அதுல இலை நிறைய இருந்துச்சுன்னா கனி இருக்கிறது என்ற அர்த்தம். இயேசு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம், அவருக்கு அதுல கனி இருக்குமா இருக்காதான்னு அவர் தெரியாதா? தெரியும். நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காரியத்தை செய்தார். அது வழி அருகிலே நிற்குது, செழிப்பான கனி உள்ள மரத்தை போல தன்னை காட்டுகிறது. தேடி பார்த்தா கனி இல்லை. அது பாருங்க, தெருவில் நிற்குது. சில ஆளுக்கு அப்படிதான் ஷோமேன்ஷிப்பு, தமிழ்ல பந்தான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த சபையை கட்டி காக்கிற ஒரு மாதிரி இருப்பார். ஊழியத்தில் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் வந்து சொல்லுவார், பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமை அவங்களுக்கு, செய்கிற ஊழியமெல்லாம் பெருமை. வெளியே பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆகான்னு தெரியும். அவர்கள் தன்னை ஜனங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவாங்க. இந்த மரம் அப்படித்தான். அது வேலிக்குள்ளே இருக்கல, வெளியே வந்து வழி அருகிலே நின்று தன்னுடைய இலையை காண்பித்து கொண்டு கனி உள்ள ஒரு மரத்தை போல தோற்றமளித்தது. மாய்மால கிறிஸ்தவன். இலைகள் நிறைஞ்சிருக்கும், நல்லா அழகா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளே கனி இருக்காது. கர்த்தர் பக்கத்திலே வந்தார். இந்த மரம் ஏன் இப்படி இருக்கிறது? இந்த மரத்தை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போவாங்க? இந்த மரம் கனி உள்ளது என்று நம்பி எத்தனை பேர் இது பக்கத்தில் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க? கர்த்தர் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் போட்டுன்னு அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று வேதம் சொல்லுது. இந்த மாதிரி மரங்கள், புறையோடி போன மரங்கள் இருக்கு. கர்த்தர் இந்த மரத்தை பட்டு போக வைக்க ஒன்றும் செய்யலை. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா, மரத்தை பட்டு போக வைக்கணும்னா ஆசிட் கொஞ்சம் வாங்கி வேரில் ஊற்றுவாங்க. நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற வீட்டுக்கு பின்னால், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே லைன் போகுது. அதில் ஒரு ஒற்றை பனைமரம் இருக்குது. இப்போ இல்லை, அந்த ஒற்றை பனைமரம் அங்கே இருக்குது ரயில் தண்டவாளத்து பக்கத்தில். அதில் ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சேலை கட்டி விட்டுருப்பாங்க. யாருக்கு? பனைமரத்துக்கு. எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா நேராக அவ்வளோ தூரத்தில் தெரியும் அந்த மரம். எனக்கு சாயந்தர நேரம் பொழுதுபோக்கு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க விஷ் பண்ணிட்டு தான் போவாங்க அந்த மரத்தை பார்த்து. சிலர் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டு போவாங்க, தாயை காப்பாத்துன்னு. ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா நைட் ஷோ நடக்கும். சில நேரம் பேய் பிடித்தவர்களை அழைத்து கொண்டு வருவாங்க. கல்லை தலையில் தூக்கிட்டு சில பெண்கள் வருவாங்க. ஒரு பூசாரி வருவார், கோழி எடுத்துகிட்டு வருவார். நான் சேர் போட்டு மேலே உட்காந்துருவேன், என்னடா செய்யறா பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்தி பிசாசை விரட்டி அந்த மரத்தில் அந்த அம்மாவுடைய முடியை பிடிச்சி ஆணி அடித்து எல்லாம் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. நான் பார்த்து எப்போ பார்த்தாலும் கோடாங்கி அடிப்பதும், மரத்து கீழே கொண்டாந்து பேய் விரட்டுவதும், அந்த பனை மரத்துக்கு மேலே அந்த ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சமாக கோயில் கட்டுவது. ரயில்வே இடம், ரயில் தண்டவாளத்தை ஒட்டி பக்கத்தில் இருக்க மேட்டில் அவன் கூட அந்த மரத்தை விட்டுட்டு தான் தண்டவாளத்தை போட்டிருக்கிறான். பயந்துட்டு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு
அந்த தண்டவாளத்தை மாத்திரம், அந்த மரத்தை மாத்திரம் விட்டுருக்காங்க அந்த இடத்துல. நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ட்ட எங்கள் கூட அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வயசான பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன், என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் இங்கே நம்ம உட்காந்து தேவனை துதித்துக்கிட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு பனைமரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, வர்றவன்லாம் அங்கே வர்றான், பொங்கல் வைக்கிறான், பேய் விரட்டுறான், பிசாசு விரட்டுறான், பேயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான், என்னென்னமோ நடத்துதே அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் அடுத்த வாரம் இருக்காது பிரதர்ன்னு சொன்னார். என்ன செய்ய போகிறான்னு தெரியல எனக்கு. கடைசியில் பார்த்தா உண்மையில் அந்த மரம் பட்டு போய்விட்டது. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். ராத்திரியோட ராத்திரியாக நாங்கள் ஒரு 4 பேர் போய் ஆசிட் வாங்கி மரத்து வேரில் ஊற்றிட்டோம், அவ்வளோதான், மரம் பட்டு போச்சு. உள்ளே இருந்த சக்தி போயிருச்சுன்னு அதுக்கு பிறகு ஒருத்தர் வரல. ரயில்வே கார்களும் தைரியமாய் வெட்டி விட்டார்கள். இப்போ அந்த மரம் இல்லை. அப்போ நம்ம ஒரு மரத்தை பட்டு போக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம். கர்த்தர் பாருங்க, ஒரு வார்த்தை அனுப்பினார், அவ்வளோதான், பட்டு போச்சு. அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க, இலையெல்லாம் காண உதிர்ந்துருச்சு. நான் தான் இது அப்படின்னு காட்டிட்டு நிற்கிது. இனி யாரும் அது பக்கத்தில் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினார், அது வேரோடு பட்டு போனது. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே, மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். அதெல்லாம் இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க, இனிமே தான் நடக்கிறத பார்க்க போறீங்க. அந்த வார்த்தை பவர் நிறைந்த வார்த்தை. அப்போ தேசத்தில் புறையோடி போன சாத்தான் விதைத்து வைத்து மனிதர்களை நம்ப பண்ணி இருக்கிற வேரூன்றி போயிருக்கிற காரியங்களை பிடுங்குவதற்கான வார்த்தை. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அப்படி எழுப்புவார். இந்த இடத்துல இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் இருக்கு. நீங்க போவீங்க, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட பண்ணுவார். அந்த இடத்தை கர்த்தர் தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்ளுவார். அங்கே இருக்கிற வேரூன்றி போன பாரம்பரியங்கள் உடைந்து விழுகிறதை பார்ப்பீங்க, அவைகள் வேரோடு பிடுங்கப்படுவதை பார்ப்பீங்க. அப்படி பிடுங்குவதற்கான வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் புறப்படுவாங்க. அந்த நாட்களில் கர்த்தர் மோசே அழைத்து சொன்னார், 2 கூட்டம் தீர்க்கதரிசிகள். ஒருவன் ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசி, இன்னொருவன் சபிக்கிற தீர்க்கதரிசி. அவர்களை மலையிலே நீ நிற்க சொல்லி, ஆசீர்வதிக்கிறவர்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும், தேசத்தில் சபிக்கப்பட வேண்டியவைகளை சபிக்கிற தீர்க்கதரிசிகள் சபிக்கட்டும் சொன்னார். அது மாதிரி தீர்க்கதரிசிகள் வகை இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் தேசத்தில் புறையோடி போயிருக்கிற சாத்தானுடைய வேர்களை பட்டு போக பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். அடுத்த வேலை பாருங்க, எரேமியா 1:10 நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வேலை இடிக்கன்னு சொன்னா, நீங்க எந்த கல்லை கொண்டு வந்து, பெரிய பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து, எந்திரங்களை கொண்டு வந்து இடிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி இடிக்கலாம். முடியுமா முடியாதா? எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டினம், அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய சுவர் இருந்தது. ஒரு சுவர் மேக்சிமம் எவ்வளோ அகலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க, இந்த சுவர் இருக்குது, ஒரு 3/4 அடி இருக்கும். அது இதனுடைய அகலம். நம்ம கட்டுற சுவர் பாருங்க, 1/2 அடி சுவர், 3/4 அடி சுவர், 2 கல் சுவர், 1 அடி அகலம் இருக்கு, கட்டுவோம். ஆனால் எரிகோ சுவர்ல அதோடைய அகலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பஸ் போகலாம். அது மேல ராகாப் என்ற வேசியின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. சுவத்து மேல வீடு கட்ட முடியும்னா அந்த சுவர் எவ்வளவு அகலம் இருக்கும்? அவ்வளோ அகலம். இப்போ இருக்குது, அதனுடைய ரிமைனிங்ஸ் இருக்குது, அங்க போனா பார்க்கலாம். அவ்வளோ அகலம் அந்த சுவர். 3 பஸ் தாராளமா போகலாம், உரசாம போகலாம். அவ்வளோ திக்னஸ் உள்ள ஒரு செவர். அவர் வருகிறார்கள், கதவை அடைச்சிட்டான் ராஜா. அடைச்சிட்டு யோசுவாவுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் தூது விடுகிறார்கள். ராஜா, கதவை திரையா, நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல அப்படியே அல்லேலியா பாட்டு பாட்டே போயிடுறோம். நாங்க இல்லை இல்லை, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், கதவை திறந்தா சும்மா இருக்க மாட்டேன், என் தேசத்தை கொள்ளையடித்து விடுவாய், உங்களை பத்தி நான் கேட்ட செய்தி அவ்வளவு சிலாகியமா இருக்கவில்லை, எங்கள் தேசத்தை துவம்சம் பண்ணிடுவீங்க, கதவை பூட்டுறான்னா. கதவை பூட்டிட்டாங்க. இனி அவர்கள் இந்த கதவு திறக்காம அவர்கள் தாங்களுடைய இடத்துக்கு போகணும்னா சுற்றி கொண்டு போகணும். என்ன செய்வது? யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்டார். இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து இடிக்கணும்னாலுமே எப்படி ஒரு 3 வருஷமாவது ஆகும். அவ்வளோ பேர் கம்பு கத்தி எல்லாம் வச்சு இடிக்கணும்னா அவ்வளோ ஆகும். நாங்களோ அடிமைத்தனத்திலிருந்து வருகிறவர்கள், எங்கிட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது சண்டை போடுறதுக்கு. என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்டான். அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். அது ஒரு ப்ராஃபஸி, அது ஒரு ரெவலேஷன் தானே.
ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் இந்த அலங்கத்தை சுற்றி வாருங்கள் 7 முறை, ஒவ்வொரு நாளும் 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பரியுங்கள் என்றார். எந்த கட்டடமாவது அப்படி விழுகுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளும் வருஷந்தோறும் இங்கே கூடி ஆர்ப்பரிக்கிறோம், ஏதாவது விழுந்திருக்கதா? விழுகாது. இது எப்படி நடக்கும்? நீங்களும் நானும் சொன்னா நடக்காது, ஆனால் கர்த்தர் சொன்னால் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். அவ்வளோ பெரிய அலங்கம். இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி அதில் சொல்லப்பட்ட கட்டளையை பின்பற்றின போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிகோவின் அலங்கத்தை இடித்து தகர்த்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப அதாங்க ஆண்டவர் சொல்ல, பார், பிடுங்கவும் இடிக்கவும். சாத்தான் இன்னைக்கு தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான். நெபுகாத் நேச்சார் கட்டி வைத்த மாதிரி. நெபுகாத் நேச்சார் ஒவ்வொரு முறை பார்த்துட்டு மாடியின் உப்பரியில் நின்று பார்ப்பாராம், என் மகிமை விளங்கும்படிக்கு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்பான். நிறைய பக்கத்து தேசத்தில் இருக்கவங்களாம் பாபிலோன்ல இருக்கிற சுவர்கள் ரொம்ப பிரசித்தம். அந்த சுவர்களில் வரைந்திருக்கிற படங்கள், ஓவியங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்களாம். அதை பார்த்த உடனே அவ்வளவு மகிமையாய் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். அது மாதிரி சாத்தான் இன்னைக்கு அரண்களை கட்டி வைத்திருக்கிறான், தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான். இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக உயர்ந்த கோபுரங்களையும் ஆராதனை ஸ்தலங்களையும் சாத்தானை புகழ்பாடுவதற்கான இடங்களையும் மலைகளையும் கல்களையும் வைத்திருக்கிறான். யாரைகளை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, இவைகளை இடிக்கவும் தரைமட்டமாக்கவும் ஒரு யௌவன சந்ததி எழும்ப போகிறார். அவருடைய கையிலே பட்டயம் இல்லை, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு ஒரு பாட்டு பண்ணாங்க. நம்ம கையில கத்தியும் இல்லை, கடப்பாறையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பாரம்பரியமா நீடித்து தன்னுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவன் எழுப்பின அலங்கங்கள் தரையோடு தரையா இடிக்கப்படும்படிக்காய் கர்த்தர் ஒரு யௌவன சந்ததி எழுப்ப போகிறார். அடுத்து பாருங்க, இதே பூமியில தன்னுடைய மகிமை விளங்குவதற்கு சத்துரு ஏற்படுத்தி வைத்த காரியங்கள், இதெல்லாம் அழிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அழிக்க போகிறது. சாத்தான் போட்ட கோடு கர்த்தருடைய வாயின் வார்த்தை அழித்து விட போகிறது. இது ஒன்று இங்கே இருந்தது என்று யாரும் நினைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்தையே புதுசா மாற்ற போகிறார், அழிக்கப்பட போகிறது. பாபிலோன் கட்டினான்ல, அவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டினான்ல. இப்ப நீங்க போய் பாபிலோன்ல அந்த அரண்மனையை தேடுங்கள், பார்க்கலாம். அது சிங்கங்கள் அடைகிறதும் கோட்டான்கள் அடைகிறதும் ஆந்தைகள் தங்குகிறதுமான பாலடைந்த பூமியாய் மாறிவிட்டது. சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அலங்கங்கள், சாத்தான் உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரங்கள். நினைப்போம், இவரெல்லாம் அசைக்க முடியாதுங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட், இவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயிலே நான் வார்த்தையை போடுவேன், எனக்கு எதிராய் புறப்பட்ட எந்த சக்தியையும் எந்த அதிகாரத்தையும் கவிழ்த்து போடும் வல்லமையையும் வார்த்தையையும் நான் உன்னிலிருந்து புறப்பட பண்ணுவேன். இது ஒரு குரூப். என்ன செய்யறாங்க? முதல்ல வந்த உடனே இந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பிடுங்குறாங்க, இடிக்கிறாங்க, அழிக்கிறாங்க, கவிழ்க்கிறாங்க, உயர்த்தப்பட்டதெல்லாம் கவிழ்க்கிறாங்க. இது முடிச்ச உடனே இன்னொரு குரூப் உள்ள வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுல கர்த்தருக்கு ஏற்றதை கட்டுகிறார்கள், கர்த்தருக்கு வேண்டியதை நாட்டுகிறார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் எத்தனை பிரிவு இருக்கிறாங்க பாருங்க. இயேசு வர்றதுக்கு முன்னால, அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால, இந்த கடைசி காலத்துல பிடுங்குகிற தீர்க்கதரிசி, இடிக்கிற தீர்க்கதரிசி, அழிக்கிற தீர்க்கதரிசி, கவிழ்க்கிற தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் செய்யணுமா? அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயிலை விசேஷமாய் தருவார். நீங்க பார்த்து சபிச்சிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்து எழுப்பினால் அது எழும்பிவிடும். அடுத்து கட்டவும் நாட்டவும் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட வைக்கிற தீர்க்கதரிசி. அப்ப இதுல பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது, கட்டுறது, நாட்டுறது என்று 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பொதுவாய் கடைசி கால தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஜெபத்தில் நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த 6ல நான் எந்த விதமான தீர்க்கதரிசி ஆண்டவரே? நான் இடிக்கிறவனா, அழிக்கிறவனா, கற்றவனா, நாற்றவனா, இடிக்கிறவனா, பிடுங்குகிறவனா? எதற்கு என்னை தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த போகிறேன்?
ஒருவேளை ஒரு சிலருக்கு 2-3 வேலை கூட கர்த்தர் கொடுக்கலாம். நீயே பிடுங்கிட்டு நீயே கட்டு, நீயே பிடுங்கிட்டு அந்த இடத்துல புதிய காரியத்தை நாட்டு. இது 2க்கும் உண்டான தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வல்லமை உனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். அதற்குண்டான தீர்க்க தரிசனம் உன் வாயிலிருந்து புறப்படும். எல்லா தீர்க்க தரிசி ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நீங்க பாருங்க, ஏசையா வேற மாதிரி, எரேமியா வேற மாதிரி, எசேக்கியேல் வேற மாதிரி. ஏசையா ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை கேட்டு தீர்க்க தரிசனம். எரேமியா அழுது ஜெபம் பண்ணி இனி வருகிற ஆபத்துகளை உரைத்த தீர்க்க தரிசி. எசேக்கியேல் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தீர்க்க தரிசி. தேவனுடைய பரமண்டலத்துக்கு போறது, கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கிறது, பார்க்கிறது, இன்னும் பல காரியங்களை அவர் செய்தார். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பொதுவா பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் என்று தோன்றுகிறது. இத்தனை வேலை இருக்குது. அப்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு தீர்க்க தரிசியா எழுப்ப போகிறார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதுல நீங்க எங்க வரீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் சக்சஸிவா கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற முடியும். ஒருவன் அழிக்கிறவன் பிடுங்குகிறவன் இருந்தா அவன் போய் கட்டுகிற வேலையில நீங்க போய் நின்னீங்கன்னா அதற்கான தீர்க்க தரிசன வார்த்தை புறப்படாது உங்களிடத்திலிருந்து. உங்களை கர்த்தர் கட்டுவதற்கும் நாட்டுவதற்குமான தீர்க்க தரிசியா வச்சிருந்தா நீங்க போய் பிடுங்குவதற்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லலான்னு போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து வராது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பார்க்கணும்? கர்த்தாவே இன்னைக்கு காலையில என்ன தீர்க்க தரிசன ஆவியினால நிரப்பினீர், கடைசி காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நான் நிரப்பினேன். நான் இதுல எங்க வர்றேன் ஆண்டவரே? நான் பிடுங்கணுமா, இடிக்கணுமா, அழிக்கணுமா, கவிழ்க்கணுமா, கட்டணுமா? என்கிட்ட இருந்து என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் புறப்பட போகுது? கர்த்தர் உனக்கு சொல்லுவார். சொல்லுவார சொல்ல மாட்டாரா? கர்த்தர் சொல்லுவார். நீ இதுதான் இந்த தீர்க்க தரிசி, உனக்கு நான் 2 அபிஷேகத்தை தர்றேன். நீ காணப்படுகிற வேரூன்றி போன காரியங்களை பிடுங்குவதற்கான ஆற்றல் அந்த வார்த்தை உன்னிடத்தில் வரும். நீ அந்த இடத்தை பார்த்து சபிச்சின்னா அது சபிக்கப்பட்டு போயிடும். அதுல பல காலமாய் வேரூன்றி இருந்தவைகள் பட்டு போய் கீழே விழுந்து விடும். அதே இடத்துல புதுசா உன்னை நாட்டுவதற்கான வார்த்தை உன் வாயில தருவேன். நீ அந்த வார்த்தைகளை இங்கே சொல்லுவாய். எனக்கான புதிய காரியம் அந்த இடத்துல தோன்றும். அப்ப கர்த்தர் எதுக்கு உங்களை அழைச்சார்? இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நாம் எங்க வர்றோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2வது காரியம் பாருங்க, தீர்க்க தரிசனம். நம்ம பார்க்கும்போது நமக்கு பொதுவா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுது? தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அப்படி போயிடுவாங்க. சில தீர்க்க தரிசிகள் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசிகள் காற்று மாதிரி, எங்க இருப்பான், எப்போ வருவான், எங்க போவான் என்று தெரியாது. திடீர்னு வருவாங்க, கர்த்தர் பேச சொன்னா பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் தன் வழியே போய் விடுவார்கள். இதுதான் தீர்க்க தரிசிகளுடைய அழைப்பு. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். வருவாங்க, நமக்கு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம். எசேக்கியேலை கர்த்தர் அழைக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியம், தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு முகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்க வீட்டில் போய் நல்லா தெளிவா படிங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமாய் சில காரியங்களை வாசித்து சொல்லுகிறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசி அனுபவங்கள் நிறைந்த ஒரு தீர்க்க தரிசி. எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் அனுபவங்கள் இருக்கும், ஆவிக்குரிய அனுபவங்கள். பல பேர் அதை எழுதி இருக்க மாட்டாங்க. ஆனா எசேக்கியேல் தனக்கு நேரிட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை தெளிவா எழுதி வைத்த ஒரு தீர்க்க தரிசி. எல்லா தீர்க்க தரிசியுமே கர்த்தருடைய சத்தம் கேட்டிருப்பான். ஒரு தடவையாவது கர்த்தரை பார்த்திருப்பான். பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பான். தேவ தூதர்களை தரிசிச்சிருப்பான். தீர்க்க தரிசின்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் நிறைய காரியங்கள். அதை பற்றிலாம் அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம் வருவதற்கு முன்னால இவருக்கு என்ன அனுபவம் உண்டானது என்பதை சேர்த்தே சொல்லுவார். 11வது அதிகாரம் சொல்லுகிறது, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து, இவர் அப்படியே எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார்.
அப்படியே வந்து அவர் ஜெபம் பண்றாரு, அப்படியே கீழே விழுந்துறாரு மயக்கமாகி. கர்த்தருடைய ஆவியை பிடிச்சி அப்படி எடுக்கிறார். எப்படி ஆவி எடுக்கிறார் என்பதை பற்றி இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல, நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக கைபோல தோன்றின ஒன்றை கர்த்தர் காண்பிச்சு என் தலைமயிரை பிடிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் மேலாய் கொண்டு போயிற்று. எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே உடம்பு கீழே விழுந்துரும், ஆவி மாத்திரம் வெளியே வரும். கர்த்தர் கொண்டு வந்துருவார். கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளையும் ஊனையும் ஆவியும் சதையும் தனித்தனியா பிரிச்சிரும். அப்படியே அந்த சரீரம் மயங்கி போய் செத்த மாதிரி கோமா மாதிரி விழுந்துருவாங்க. இது ஆவி அப்படியே ஆவியை வெளியே எடுத்து கொண்டு போனார். அப்ப ஆவியில நான் கசந்தேன் என்று எழுதியிருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு அனுபவத்துல பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடுவிலே 25 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களின் நடுவில் ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய யானியாவையும் பெனியாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இவங்க அந்த தேசத்தினுடைய அதிபதிகள், பிரபுக்கள், ஜனங்களால தேர்வு செய்யப்பட்டவங்க. இந்த 25 பேரும் ஜனங்களுக்கு எதிராகவும் எருசலேமுக்கு எதிராகவும் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி துராலோசனை சொல்லுகிற மனுஷர். இவர்கள் இங்கே உட்கார்ந்து துராலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஜனங்களை கொலை செய்து அவர்களுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு காரியங்களை செய்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே அவங்க என்ன பேசுறாங்களா, இது வீடுகளை கட்டுவதற்கு காலம் அல்ல, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்று சொல்லுகிறார். ஏதோ கர்த்தருக்கு எதிராக பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆகவே அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு கொடூரமான மனுஷன், ஒரு ஆட்சி இருக்குதுன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுங்க, ஆட்சி மாற ஜெபம் பண்ணுங்க, பொல்லாத சர்வாதிகாரிகள் மாற ஜெபம் பண்ணுங்க, அந்த தேசத்துல, இலங்கை தேசத்துல பொல்லாத ஆட்சியாளர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்படி தானே சொல்லுவீங்க. வேற ஏதாவது சொல்லுவீங்களா? நமக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் ஆட்சி மாறணும், பொல்லாத நினைவுகளை பிணைக்கிற மனிதர்கள் மாறணும், கர்த்தர் அவர்களை இந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து போடணும், ஜெபம் தானே பண்ண சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றார் பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். என்ன சொல்லணும்? காத்திருந்த போது கர்த்தர் அவன் சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சொல்ல சொல்ல இவர் பேசுகிறார். காலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்தில் பேசுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்றவங்க கேட்டு சொல்லுவாங்க இல்ல. அதே மாதிரி கொண்டு போய் எசேக்கியேலை நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் சொல்ல சொல்ல உன் காதுகளை கேட்டு அவைகளை சொல்லு, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் அவருக்கு சொல்றாரு, அது அதே மாதிரி சொல்லுன்னு சொல்லுகிறார். இவருக்கு எதுக்கு சொல்ல சொல்றாருன்னு தெரியல, என்ன செய்யணும்? அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல வருகிறது பாருங்கள், 13வது வசனம். இப்படி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகையிலே பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். துராலோசனை செய்கிற மனுஷன் நினைக்கவே இல்லை, ஜெபம் பண்ண சொல்லல, திறப்பில நிக்க சொல்லல, முழங்கால் போட சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லு. இவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்க்கிறார், உட்கார்ந்துட்டு அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்து, பெலத்தியா செத்தான். அவன் தான் அதுல பிரதானமான ஆளு. இவர்கள் எல்லாரையும் வழிநடத்துகிற ஆளு, பொல்லாதவன், வில்லன். ஒரு தீர்க்க தரிசனம் கொல்லுகிறது, ஒரு தீர்க்க தரிசனம் தவறான மனிதர்களை அழிக்கிறது. அதான் கர்த்தர் சொன்னார், பார், அழிக்கவும் நாட்டவும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றது மூலம் இது நடக்குமா? நடந்தது, நடக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இவர் பயந்துட்டார், இவருக்கு இந்த அனுபவம் இல்லை.
அவன் செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே, இஸ்ரவேல்ல மீதியாயிருக்கிறவங்களை இப்படியே தீர்க்க தரிசனம் பேசி அழித்து விடுவீரோ என்றேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு தீர்க்க தரிசனம் பொல்லாத மனிதனை கருவறுத்தது, அவனை கொன்று விட்டது. பொதுவாக ஒரு பொல்லாத மனிதன் அந்த இடத்துல நீக்கணும்னா ஜெபிக்க தானே செய்வோம். பார்த்தீங்களா, ஒரு புதிய காரியம். கர்த்தர் இப்படித்தான் இனி சாத்தான் ஏற்படுத்துகிற பொல்லாத சட்டங்கள், பொல்லாத மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வாய் திறக்கிற வரைக்கும் தான் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை காட்ட முடியும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாயை திறக்க பண்ணுவார். எசேக்கியேல்கள் எழும்புவார்கள். கர்த்தர் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு செய்வார். பொல்லாத கிரியைகள் செத்து விழும். அது மனிதனோ கிரியையோ சாத்தானோ, அது செத்து விழும். தீர்க்க தரிசனம் கொல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் கொல்லும். தீர்க்க தரிசன வார்த்தை இது இவருக்கே தெரியாது. கத்தி இல்ல, பட்டயம் இல்ல, கயிறு போட்டு கழுத்தை இருக்கல. தீர்க்க தரிசனம் சொன்னார் ஐயா, அவன் செத்து விழுந்தான். நம்ப முடிகிறதா? அதுதான் இனி நடக்க போகிறது. இனி பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க. பொல்லாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல மனிதனை மனிதனாய் மதிக்காத பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க. தீர்க்க தரிசன தலைமுறையினர் எழும்பி கர்த்தருக்கு எதிராய் தோன்றுகிற எந்த அதிகாரங்களையும் அவர்கள் மடங்கடித்து போடும்படி அவருடைய வாயை திறப்பாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை வாயிலே போடுவார். அந்த வார்த்தை மனிதருடைய வாயிலிருந்து புறப்படும். இப்ப நல்லா பாருங்களேன், நான் நீ காலைல சொன்ன காரியம், இவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் சொல்ல, அதை எசேக்கியேல் கேட்டு அவன் சொல்லுகிறான். ஏன் கர்த்தர் நேரடியா சொல்லியிருக்கலாமே? ஒரு ஆள்கிட்ட சொல்லி நான் சொல்ல சொல்ல சொல்லுப்பான்னு சொல்றதுக்கு ஏன் அவர் நேரா சொல்லியிருக்கலாமே? ஏன் அவர் நேராக சொல்லவில்லை? ஆனால் பூமி மனிதருக்குரியது. பூமியில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மனிதர்கள் வழியாகத்தான் அவர் கிரியை செய்கிறார். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை பேசு, தீமையும் தீமையை பிணைக்கிற மனிதர்களும் தங்கள் இடத்திலே இல்லாமல் போகும்படி நான் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன். பயந்து போயிட்டார். இது ஒரு சம்பவம் தான் நீங்க படிச்சீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி 1000 சம்பவங்களை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வாய் திறக்கிற வரைக்கும் தான், வார்த்தைகள் வெளியே வர்ற வரைக்கும் தான் சாத்தான் தன்னுடைய வல்லமையை வெளியே காட்ட முடியும். தேவ ஜனம் எழும்பிவிட்டால் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டி கொண்டு ஓடித்தான் ஆக வேண்டும். அப்புறம் பயப்படுவானா பயப்பட மாட்டானா? சொல்லுங்கள். இவன் கத்தி எடுக்க மாட்டான், சண்டைக்கு வர மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். தீர்க்க தரிசனம் உரைக்கவான்னு சொன்னாலே ஓடிடுவான். தீர்க்க தரிசனம் சொல்லிடுவோமா, அவ்வளவுதான், ஓடிடுவான் பிசாசு. ஏன்னா தீர்க்க தரிசனம் கொல்லும். அதே தீர்க்க தரிசியை கர்த்தர் அழைத்து எசேக்கியேலுடைய புத்தகத்தில் நீங்க பார்க்குறீங்க, 37வது அதிகாரத்தில் இதே மாதிரி தான் அவரை ஆவியில எடுத்துக்கொண்டு போய் அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி புறப்படுகிறது. இந்த ஆவி புறப்பட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் அல்லவா, அந்த பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார். நீங்க வீட்டில் போய் நீங்க ரூம்ல போய் படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நான் நமக்கு நேரம் இல்லாதனால வேகமா சொல்லிட்டு போறேன். பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார். பார்க்கிறார் சுத்திலும் எலும்பு. அது ஸ்கெலிட்டன் என்று சொல்லுகிற எலும்பு கூடாகவும் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னால செத்தது, காஞ்சு போய் வறண்டு போய், கை வேற கால் வேற, எவன் கை எவன் கால் ஒன்றும் தெரியல. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, குவியல் குவியலா கிடக்கு. கர்த்தர் அங்கே போய் நிறுத்தி, எசேக்கியேலே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார். அவர் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உயிரடையுமா? எசேக்கியேல் அதற்கு ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார். தேவரீர் ஒருவரே அதை அறிவீர், எனக்கு தெரியாதையா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், அது எப்படி உயிரடையும் சொல்லுவோம். நான் இந்த ஒரு 40 வருஷ ஊழி அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா, கர்த்தர் ஏதாவது சொன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆமான்னு சாமி போட்டுறணும். எதையாவது எதிர்த்து பேசி இது எப்படி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாயால இதை ஒத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து விடுவார். இது எதுக்கு கஷ்டம்? நான் புரிந்து கொண்ட அதுதான். அவர் ஏதாவது கேட்டா ஆமா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க, நடக்குமா, உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடணும். நீங்க உங்களுடைய ஞானத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க இனிமே ஆண்டவரோட பேச போறீங்க, எப்படி பழகணும்னு சொல்றேன். ஒரு மனிதனிடத்துல பேசினா நம்ம ஆலோசனை சொல்லலாம், இல்லைங்க வேணா இப்படி செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது. நடக்குமா, நீங்க சொன்னா நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு கதை.
உடனே ஒரு ஜால்ரா போட்டணும் தப்புன்னு. ஏன்னா நம்ம யாருக்கு கர்த்தர்ல சொல்றாரு, அவர் யோசிக்காமலா சொல்லுவாரு. எசேக்கியேல் இது மாதிரி அனுபவப்பட்ட ஆளு, தீர்க்கதரிசி. அவர் ஆண்டவர்கிட்ட போய் இது எப்படி நடக்கும், கை வேற கால் வேற தலை வேற முண்டம் வேறையா இருக்குதே, அது உலர்ந்து போச்சே, ஈரப்பசை கூட கிடையாதே என்று அவர் எதுவும் அவரிடத்தில் வாயாடவில்லை. தேவரீர் அறிவீர் என்றார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, இந்த எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 4வது வசனம், இந்த இடத்துல நீ என்ன பேசணும், அந்த இடத்துல என்ன பேசணும் கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல என்ன பேசணும், அவர் அந்த வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை பேசின உடனே எப்படி இருக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கு? தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை சில சமயத்தில் அப்படிதான் கஷ்டமா போயிடும். ஒரு 10 ஆட்கள் இருக்க இடத்துல பேச சொன்னா தைரியமா பேசலாம், எல்லாம் எலும்பு கூடு ஓடு சிரிச்சிட்டு கிடக்கு, எல்லாமே தலை வேற காயில் வேறையா, தீர்க்க தரிசனம் சொல்லியா? திடீர்னு உங்களை கூட்டு போய் இன்னைக்கு நான் ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை பேச சொல்ல போறேன், கன்வென்ஷன் 3 நாள் பேசணும். கர்த்தர் அழைத்து கொண்டு போய் செத்த பிரேதமா இருக்கு பேசுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நொந்து போயிட மாட்டோம்? பேசு. அவர் பேசினார். அந்த எலும்புகள் முதல் கட்டமா அவர் பேசின போது யார் யாருடைய எலும்பு யார் யாருடைய தலையோட சேரணுமோ அவைகள் ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்தது. எப்படி இருக்கும்? இவருடைய எலும்பு அவருடைய எலும்புக்கு போயிடல. இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் நல்லா போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த எலும்புகள் அந்தந்த இணைப்போட கொண்டு வந்து இணைக்கப்பட்டது. அவ்வளவு குவியல் குவியலா கிடக்கிற பெரிய கூட்டமா கிடக்கு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்பு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் நகர்ந்து, அதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது. அது ஒன்றோடு ஒன்று சரியாய் புரிந்தது. ஏன் எலும்பு எனக்கு கிடைத்து விட்டது, அவருடைய எலும்பு அவருக்கு கிடைத்து விட்டது. பொருந்தி அப்படியே அவைகள் எலும்பு கூடுகளாக காட்சி அளித்தது. கர்த்தர் சொன்னார், இப்ப நீ என்ன சொல்லணும், நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது. இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த எலும்புகள் மேலே சதையும் நரம்புகளும் மேலே சுற்றி கொண்டதாம். எப்படி இருக்கும்? சுற்றி கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உருவம், ஆனா உயிர் இல்லை. 3வது கட்டமாய் கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இப்ப நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவிகளை பார்த்து சொல்லு. அப்படி நான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவனுடைய ஆவி அவனுக்குள் புகுந்து அவர்கள் ஒரு பலத்த சேனையா எழுந்து நின்றார்கள். தீர்க்க தரிசனம் அழிக்கும், தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அது மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும், பாவத்தில் மரித்தவர்களை எழுப்பும், செத்த சபையை உயிருள்ளதாய் மாற்றும். எலும்புகள் சேர்ந்து கொண்டது. கர்த்தர் சொன்னார், நீ பார்க்கிறது என்ன தெரியுமா, இது மாறி மறைந்து போன இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்களே என்று கர்த்தர் சொன்னார். யார் தெரியுமா? அது நீ தீர்க்க தரிசனம் உரைத்தது. இது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள். இஸ்ரவேல் கோத்திரத்துல உங்களுக்கு தெரியும் 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம் தவிர மீதி இருந்த கோத்திரம், யூதாவும் அந்த பென்யமீனரை தவிர 10 கோத்திரங்கள் காணப்படாமல் போய்விட்டார்கள். எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க, ஜனத்தோட கலந்துட்டாங்க, காணப்படாமல் போயிட்டாங்க. ரூபன் கோத்திரம் இல்ல, தான் கோத்திரம் இல்ல, செபியூலன் இல்ல, நப்தலி இல்ல, ஒருவரும் இல்ல. யூதாவும் பென்யமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வேற யாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாய் கரைந்து மறைந்து உடைக்கப்பட்ட எலும்புகளை போல செதறிட்டாங்க. யார் யாரை சேர்ந்தவர்கள் தெரியாது. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார். இது எசேக்கியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நான் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம், உங்கள் மூலம் நடத்தப்பட போகிற காரியம் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். இந்த கோத்திரத்தார் காணப்படாமல் போயிட்டாங்க, அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க, சிதறுண்டு போயிட்டாங்க, யார் யாரோடு சேர வேண்டும் என்று தெரியாம போயிட்டாங்க. இந்த 10 கோத்திரம் மறைந்து போச்சே, இந்த 10 கோத்திரங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறார். அவர்களை உயிரூட்ட போகிறார். அவர்கள் எழுப்பப்பட போகிறார்கள். ஏனென்றால் வேதத்துல சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் உரைக்கப்பட்ட காலத்துல 10 கோத்திரம் அப்பவும் இல்லை. 10 கோத்திரத்தார் இயேசு பிறப்பதற்கு
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவர்கள் காணாமல் போய் மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கெங்க போனாங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, எல்லாரும் காணாம போயிட்டாங்க. 2 கோத்திரத்தார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க. ஏதோ சிலர் சொல்றாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர்களை யார் கூட்டி சேர்க்க போறான்னு நமக்கு தெரியாது. எல்லாம் ஒருத்தர் இல்லை. யோவானுக்கு இது நல்லா தெரியும், இந்த கோத்திரத்தார் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, நாம் நமது, அது 7வது அதிகாரத்தில் 3வது வசனம், 4 தூதர்கள் 4 திசையில நின்று காற்றுக்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றான், காத்த விட்டுறாத, பூமியில பெரிய சேதம் உண்டாகும். நாங்கள் முந்தி போய் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஊழியக்காருடைய நெற்றியில அடையாளம் போட போறோம். அப்படி அடையாளம் போடுகிற வரைக்கும் காற்றை விட்டுறக்கூடாது. அடையாளம் போட்டு முடிச்ச உடனே பூமியின் மேல் காற்றுக்களை பரவ விடுங்கள், அதை அழிக்கட்டும் என்றான். அப்படி அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அந்த சீன் தாங்க வருது. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை, அது சொல்லும் போதே யோவான் நினைச்சிருப்பார், ரூபன் கோத்திரம் எங்க இருக்குது நமக்கு தெரியலையே, என்னமோ கர்த்தர் சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்புறம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அந்த கோத்திரங்கள் எல்லாம் முத்திரை போடுறாங்க. அந்த கோத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போதே அவர்கள் காணப்படாமல் தான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறைந்து கரைந்து அடையாளம் இழந்து எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருந்தாலும் என் வார்த்தை அவர்களை கூட்டி சேர்க்க போகிறது. முதல் கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்தந்த இனத்தார் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க. 2வது கட்டம் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் போது அவர்கள் மேலே நரம்புகளும் சதையும் கூடிக்கொள்ள போகிறது. 3வது கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அந்த கோத்திரங்கள் மறுபடியும் உயிர் பெற போகிறது. அதுல 12,000 ஊழியர் இருக்கான ஒவ்வொரு கோத்திரத்திலையும். எப்படி இருக்கும்? ஊழியனே 12,000 பேர் இருந்தா விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஊழியக்காரனே 12,000 ரூபன் கோத்திரத்துல. எப்படி ஆண்டவர் ஆகும்? அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் வார்த்தை கூட்டி சேர்க்கும், அவருடைய வார்த்தை கட்டி எழுப்பும், அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். மரண குழிகளில் இருந்தவர்களும் அவருடைய வார்த்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எக்கால சத்தம் ஒலிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்பாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் காது இருக்குன்னு. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்கும். பாருங்கள், கர்த்தர் கடல்ல போறாரு, அவருடைய சீஷர்கள் போறாங்க, அலை முழக்கமாக இருக்கிறது. இயேசுவை போய் எழுப்புறாங்க. ஐயரே, நாங்க மடிஞ்சு போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். இந்த வார்த்தை இயேசு தவிர யார் சொன்னாலும் பைத்தியக்காரத்தனமாய்த்தான் இருக்கும். நாம் போய் இறையாதே அமைதலாயிருன்னா அது அமைதலாகுமா? சீஷர்களுக்கே சந்தேகம்தான். காற்றை கடலை பார்த்து அட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, அலைக்கு காதா இருக்கு, கேட்குமா? கேட்காது. ஆனால் கேட்டுச்சு எப்படி? உடனே அமைதல் உண்டாச்சு. உங்க சத்தத்தை அது கேட்காது, கர்த்தருடைய சத்தம் அதுக்கு கேட்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த சத்தம் தான் ஒரு நாள் உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கினது. இந்த சத்தம் தான் காற்றை உண்டாக்கினது. இந்த சத்தம் தான் சமுத்திரத்தை உண்டாக்கினது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம். அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதுல ஜீவன் இருக்கிறது. அது கூட்டி சேர்க்கும். இறையாதே, அமைதலாயிரு என்றார். அடுத்த நிமிஷம் அமைதலாயிற்று. அப்ப காது இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற காது, காத்துக்கு காது இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்குது இல்ல, அது அமைதலானது. அதே போல கர்த்தர் பேச வைத்தார். 12,000 பேர் ஊழியக்காரர்கள் முத்திரை போட.
நிறைய ஜனங்கள், மறுபடியும் அந்த கோத்திரங்கள் கூட்டி சேர்க்க எப்படி ஆகும்? ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அந்த வார்த்தை உரைக்கணும். ஆனால் இது எப்படி ஆகும் என்று கேட்டால், இந்த வார்த்தை எசேக்கியேல் போன்ற கடைசி கால தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு அது உரைக்கப்படும் போது முதல்ல எலும்புகள் தன்னுடைய இனத்தோடு சேர்க்கப்படும். இரண்டாவது ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மேலே சதையும் நரம்பும் உண்டாகும். மூன்றாவது ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அது கடைசி காலத்துல நடக்கணும். முத்திரையிட போறதுக்கு முன்னால் நடக்கணும். அப்ப இதை பேசுகிறது யார்? அந்த எசேக்கியேலை கூட்டு வர முடியும்? எசேக்கியேல் என்பவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு மனிதனாக அங்கே வைத்தார். எசேக்கியேல் கடைசி காலத்தில் எழும்ப போகிற தீர்க்க தரிசன தலைமுறையினருக்கு முன்னடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் தான் அந்த எசேக்கியேல். உங்கள் வாயிலிருந்தான் அந்த வார்த்தை புறப்படும். எலும்புகள் கூடிக்கொள்ளும், நரம்புகள் அதன் மேலே ஏற்றப்படும், ஜீவன் அதற்குள் பிரவேசிக்கும், மரித்தது உயிரோடு எழும்பும். தீர்க்க தரிசனம் கொல்லும், தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி. தீர்க்க தரிசனம் என்றால் வந்து சொல்லிட்டு போறது நினைச்சீங்களா? யார் சொன்னது அப்படி? இனி தீர்க்க தரிசிகளை பார்த்தா பயப்படணும். தீர்க்க தரிசி என்பது சாதாரணமானவன் அல்ல. கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர்களை கூட்டி சேர்த்தாங்க. 1,44,000 பேர் தங்களுடைய ஐடென்டிட்டியே மறந்து போய், யார் ரூபன் தெரியாது, யார் காத்துன்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? யார் ஆசையர் தெரியாது. யூதர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம யூதர்னு தெரியும். அப்ப மறைந்து போன ஐடென்டிட்டி உள்ளவர்களை அழைத்து வந்தார். சில இடத்துல சொல்லுவாங்க, முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் நம்ம தான் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போனேன். அங்க மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டது 1978, 79, 80 நான் சபைக்கு போனேன். எங்க ஊர்ல நிறைய சர்ச்செல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது. அந்த சபைக்கு நான் போனேன். என்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். அவர்களை ஒரு எங்கள் ஸ்கூல் மைதானத்தில் கூட்டி நாங்கள் சாயந்தரம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண போது எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு என்னுடைய நண்பர்கள் மேலே அபிஷேகம் இறங்குச்சு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு, என்னடா அது நடக்குதுன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட 10 நாளைக்குள்ள 22 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு வேற மதத்தை சேர்ந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவுக்கும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வருவேன். எல்லாம் என் கூட ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சவங்க, குடிச்சவன், படிச்சவன் எல்லாரும் நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம். வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம். நான் சொல்லுவேன், பாத்தியா நான்லாம் உன்னை விட எவ்வளோ குடித்தேன், முடா குடியக்க நான் இருந்தேன், எவ்வளோ போதைப் பொருள் நான் ஏற்றி இருக்கிறேன். இன்னைக்கு பாரு, நான் இயேசுவை பார்த்தேன். நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாடா நீ சொல்கிறது உண்மைதான் பாங்க. பொதுவாக நண்பர்களை பிடிக்கும்போது தனித்தனியாக பிடிக்கணும். 4 பேர் இருக்கும்போது பேசுனீங்கன்னா கேலி பண்ணுவான். தனியாக போய் அவன்கிட்ட பேசுவேன். ஒரு 4 பேரை சேர்த்து கொள்ளுவேன். எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மைதானம் இருக்கும். அந்த கிரவுண்டில் போய் நாங்கள்லாம் கூடி உட்கார்ந்துருப்போம். எனக்கு உங்கள் மாதிரி ஜெபம் பண்ண தெரியாது, புதுசு, அப்போ தானே வந்திருக்கோம். அப்படியே வந்து முழங்கால் போட்டு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடுன்னு சொல்லுவேன். கடைசியில் முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன், ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆமன் கூட சொல்ல தெரியாது ஐயா, உண்மையிலேயே ஆமன் கூட சொல்ல தெரியாது. அவர்கள் அப்படியே முழங்கால் போட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்து என் மனசுக்குள்ளே ஆண்டவரே ஆண்டவர் இவ்வளோதான் சொல்ல தெரியும். சொல்லி கொண்டு எப்போ சொன்னேன்னா முடிச்சிட்டேன்னு அர்த்தம். எல்லாம் அப்படி உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் அப்படி தான் முழங்கால் போட்டு உட்கார்ந்தேன். திடீரென்று என் கூட படித்த ஒரு பையன் திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தியில் குத்துனா எப்படி விழுவாங்களோ கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான் மைதானத்தில். இப்போ நான் புதுசு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் இன்னும் ஆண்டவரே இயேசுவே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அதுதான், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதானே ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் அதுதானே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவன் கத்திட்டு உருண்டு வர்றான். அந்த மைதானத்தை ஒட்டி மெயின் ரோடு போகுது. அங்கேருந்து ஆளுக்கு எட்டி பார்க்குறாங்க, என்னடா கொலைகளை பண்ணுறானுங்களா, நம்ம நின்னோம்னா ஆபத்துன்னு சொல்லி அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான். இவன் போட்ட சத்தம் அப்படி சத்தம். அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இந்த நண்பனை தொட்டு அவனை பிடுறா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன். தொட்டேன், இவன் விழுந்துட்டான். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள 22 பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் 22 பேர். இன்னைக்கு அதுல சிலர் மரித்து விட்டார்கள்,
இன்னைக்கு அதுல இருந்த பல பேர் இன்னைக்கும் ஊழியக்காரனா இருக்கிறாங்க. வேணா போய் கேட்டு பாருங்க. அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 22 பேர் காலேஜில் படிக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி ஜெபம் பண்ணு தெரியுமா? வட்டமாக உட்காந்துக்குறோம் மைதானத்தில், எல்லாம் அப்படி தலைகளை தாழ்த்தி உட்கார்ந்துருப்போம். என்ன நான் சொல்லித்தேன், நான் தானே தலைவர், எனக்கே ஜெபம் பண்ண தெரியாதுன்னா தொண்டர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியும்? அப்படியே உட்கார்ந்துருப்போம். நான் எப்போ சொல்லுவேன் காத்திருப்பாங்க. அது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்போம். திடீர்னு அவர்களாய் ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். கடைசியில் செருமுவேன், கூட்டம் முடிந்து விடும். அவ்வளோதான். 22 பேர். இப்போ அடுத்து எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியலை. நேராக எங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 22 பேர் இருக்கிறாங்க, அந்த 22 பேரையும் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அப்போ இன்னைக்கு 22 பேர் வேற மதத்தை சேர்ந்தவங்க, என் கூட காலேஜில் படித்தவங்க, இப்போ அந்நிய பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை சபைக்கு கூட்டி வரலாமான்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் நியாயமான ஆளாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கணும். அவர் கேட்டார், எங்கே போய் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார். மைதானத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொன்னோம். அதான பார்த்தேன். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அபிஷேகம் நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லுவோம். ஏன்னா அது சோல் ப்ராப்பரேட்டர் நாங்கள் தான். நாங்கள் சொன்னா தான் அது ISI முத்திரப்பட்டால் தான் அபிஷேகம். மைதானத்தில் பெற்ற அபிஷேகம் அபிஷேகம் அல்ல, அது வறண்ட நிலங்களிலே சுற்றி தீர்கிற ஆவி. இது பிளே கிரவுண்டு, காடு, மலை, ஆத்தங்கரை இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். நீ 22 பேரை கூட்டி போய் ஜெபம் பண்ணியிருக்கிற. அந்த வறண்ட நிலத்திலே சுற்றுற ஆவி உள்ளே இறங்கிருச்சு. கொண்டு வா, விரட்டிடலாம்னு சொன்னார். விரட்டிடலாமா? நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையா தனித்தனியாக சந்திச்சு இவர்களை ஒவ்வொருவரோடையும் மல்லு கட்டி பேசி ஒருத்தர் கொண்டு வந்து இப்போ தான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்கிறான். எங்கள் பாஸ்டர் உண்மையிலே நடந்தது, இது ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார். நீ கொண்டு வாயா, விரட்டிடுவோம்னு சொன்னார். விரட்டினால் விரட்டிடுவார். இப்போ மறுபடியும் போயிடுவான். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நண்பர்களை நான் பார்க்குறேன், அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அபிஷேகம் என்றால் சர்ச்சில் தான் வரும். அதுவும் நம்ம சர்ச்சில் தான் வரும். ஏன்னா நம்ம போட்டிருக்க சட்டையை பார்த்தியா, வெள்ளை. இந்த கலரில் வேற எவனாவது போட்டிருக்கானா ஐயா? எத்தனையோ வெள்ளை கலர் இருக்கலாம். இது அவர் உண்மையிலே சொன்னது. நம்ம கலர் மாதிரி இருக்குமா? இது பரலோகத்தில் இதே வெள்ளை தான் இருக்கிறது, நம்ம சபை தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்போ சொன்னார், இனிமேல் நீங்கள் போய் வெளியே போய் இப்படிலாம் நண்பர்களுக்கு சொல்கிறது, பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அது கீழ்ப்படியாமையின் ஆவி. இது ஆவி அப்படி வறண்ட நிலத்தில் சுற்ற சொல்லும். வெளியே போகக்கூடாது, சபைக்கு தான் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு அது புரியவில்லை. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன். எங்களுக்கு சொல்லித்தந்த பாலப்பாடம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படின்னு 3 கேள்வியை கேளு. உனக்கு இது சம்மதமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள். இந்த 3 கேள்விக்கு சரியான பதில் வரலைன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதே. இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நான் கட்சியில் இருந்தேன், சில பொறுப்பு வகித்து கொண்டிருந்தேன். அதில் அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த பாஸ்டர் நம்ம கேட்டுருவோம், இவர் எங்கேயோ தப்பு விடுகிறார் என்று தெரிகிறது, ஏன் பாஸ்டர் வெளியே போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். நமக்கு தலைமை போதகர் சொல்லிவிட்டார், காலம் கடைசியாகிவிட்டது, நம்ம இருக்கிற மந்தையை மாத்திரம் பாதுகாத்தால் போதும், வெளியே போய் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார். எனக்கு அப்பதான் இடித்தது. என்னது, கடைசி காலத்தில் தானே, காலம் கடைசினா தீவிரமாய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணுமே, இவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ கொஞ்சம் மெல்ல வாக்குவாதம் ஆரம்பித்தது. எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அப்படிதான் கேட்பேன். அப்போ கடைசியில் அவர் சொன்னார் என்னை பார்த்து, தம்பி 1,44,000 பேர் இருக்கிற சர்ச்சை எதுன்னு தெரியுமா? முத்திரை போட்டப்பட்ட நம்ம சர்ச்சு தான். எப்படி தெரியும்? நம்ம போதகர் சொல்லிட்டார். யாரு? தலைமை பாஸ்டர். 1,44,000 பேர் இருக்கிற சர்ச்சு. இதை விட்டு நீர் வெளியே போனால் மனவாட்டியாய் மாற முடியாது, கவனம் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? ஆமாம், நம்ம சர்ச்சில் 1,44,000 பேர் இருக்காங்க, அதான் அந்த சர்ச்சு. அதுக்கு அங்கே வெளிப்படுத்தின விஷயம். நான் அப்போ இந்த வசனம்லாம் படித்ததில்லை. சொன்னோடனே இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு அந்த 1,44,000 பேர் நம்ம சர்ச்செலாம் இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சு தான் மனவாட்டி சர்ச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா உங்களுக்கு சரியாக தெரியுமா 1,44,000 இருக்காங்க தெரியுமான்னு கேட்டேன். இருக்காங்க, நமக்கு நம்முடைய எண்ணிக்கை தெரியும். அப்போ நான் உங்கள் சர்ச்சில் சேர்ந்தா 1,44,000 ஒன்னாகிவிடும். அப்போ வசனம் தப்பா போயிடும். அல்லது நான் உள்ளே வந்தால்
உங்க சர்ச்சில் இருக்க யாராவது ஒரு ஆள் வெளியே போக வேண்டியிருக்கும், அது பாவமாகிவிடும். எதுக்கையா நீங்க அப்படியே இருந்து பரலோகத்துக்கு வாங்க, நானும் அங்கே வந்தால் உங்களை பார்க்கிறேன், ஆளை விடுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் ஏதாவது தப்பு இருக்கா? 1,44,000 பேர் எந்த சபைக்காரரும் கிடையாது, நம்பாதீங்க. அது இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய எண்ணிக்கை என்று அடுத்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் இவ்வளவு பேருன்னு சொல்லி நம்மை வளைப்பதற்காக, நம்மை ஆளுமை செய்வதற்காக அப்படி சும்மா எதையாவது சொல்லுவாங்க. இது என் வாழ்க்கையில நடந்தது. நான் அதுக்கு பிறகுதான் யோசித்தேன், மனிதர்கள் சொல்லட்டும் கேட்போம், ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டால் கேட்போம், இல்லாவிட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னை ரட்சித்தது கர்த்தர் தேவன். சில பேர் கேட்பாங்க இது எப்படி அது எப்படி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் பதில் சொல்ல வேண்டியது கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லணும். நான் குடிச்சிருந்தேன், வெறிச்சிருந்தேன். இதே ராமநாதபுரத்தின் வீதிகளிலே நான் குடித்து வெறித்து கிடந்திருக்கிறேன். என்னை தூக்கி கொண்டாந்து வீட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க, போதை பொருள் போட்டிருக்கிறேன். ஒரு ஆள் எனக்கு டிராக்ஸ் கொடுக்கல, ஒருத்தன் எனக்கு வந்து சுவிசேஷன் சொல்லல. கர்த்தரா என்னை கண்டுபிடித்தார், கர்த்தர் தான் அவருடைய கண்கள் என்னை தேடிட்டு. யாரும் எனக்கு சுவிசேஷன் சொல்லி நான் வரல. என்னை அழைத்தவர் கர்த்தர், அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், விடுவித்தவர் கர்த்தர். அவர் கர்த்தருக்கு தாங்க நான் பதில் சொல்லணும், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அங்கே நான் பேசி முடித்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு நான் கீழே இறங்குகிறேன். அப்போ கர்த்தர் பேசினார், ஏதோ ஒரு காரியம் இல்லை, சாரி, ஸ்ரீலங்காவில் வேற ஒரு பகுதி தமிழ்நாட்டில். அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து நான் கீழே வந்து இறங்குறேன். ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், ஒரு வயசானவர். அப்படி வந்தார் என்கிட்ட, தம்பி உங்கள்கிட்ட பேசணுமேன்னா. நேரம் இல்லையா, நீங்கள் ஆண்டோட்ட பேசிங்க, நான் போகிறேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் எப்படி நம்புவதுன்னு கேட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் ஏங்க நம்பணும்? இல்லை நாங்கள் எப்படி, நீங்கள் ஏதாவது விளக்கம். நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். இது என் வேலை. நம்புகிறதும் நம்பாததும் உங்கள் வேலை. உங்களை நம்ப வைக்கிறது நம்ப வைக்காமல் இருக்கிறதும் கர்த்தருடைய வேலை. என் வேலையைத்தான் நான் செய்வேன். அது நடக்குமா நடக்காதா, வருமா போகுமா, நீங்க ஏன் நம்பணும்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் நம்புவதற்கு நான் அதை சொல்லவில்லை, கர்த்தர் சொல்ல சொன்னார், சொல்றேன், அவ்வளவுதான். கேட்கிறேன் கேட்காதும் உன் இஷ்டம். சுவிசேஷர்கள் அப்படி இல்லை, போய் விளக்கம் சொல்லுவாங்க. பாஸ்டர்கள் போய் அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பார்கள். நான் தீர்க்க தரிசி, சொன்னதை சொல்லணும், அவ்வளவுதான். சொல்லுடான்னு சொன்னாங்க, சொல்லி இருக்கிறேன். நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ, அதை பற்றி கவலை இல்லை. நான் பாருங்களேன், கூட்டம் முடிஞ்ச நான் பாட்டு போயிடுவேன். அது போதல ஒரு சபை போதகர் போக முடியாது, ஒரு சுவிசேஷகர் போக முடியாது. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போகிறது இல்லை. ஏன் இது இப்படி செய்யணுமே அப்படி எனக்கு தெரியாது. என்னை அழைத்தவர் கர்த்தர். நான் கண் திறந்து ரட்சிக்கப்பட்டு கண் திறந்து பார்த்த போது கர்த்தரைத்தான் பார்த்தேன். வேற எந்த ஊழியக்காரனையும் பார்க்கல, எந்த மனுஷனையும் பார்க்கல. ஒரு குழந்தைய பிறந்த போது பிறந்த மாதிரி நான் பிறந்த அன்றைக்கு இரவிலே என் கண் திறந்து இயேசுவை கண்டேன், இயேசுவை தரிசித்தேன். அவருக்கு தான் வேலைக்காரன், நான் அவருக்கு தான் பதில் சொல்லணும். நீங்க எனக்கு போஸ்ட் அடிக்கணும் இல்லை, என்னை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும். பரலோகத்துக்குள் நான் நுழையும் போது வா என் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்னை அழைத்தவர் சொல்லணும். நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். பாருங்கள், இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அது தேவையில்லாதவைகளை அழிக்கிறது, சபிக்கப்பட்டதை நிர்மூலமாக்குகிறது. தேவையுள்ள மரித்து போய் கிடக்கிற நன்மைகள் பூமியில உறைஞ்சு போயிருக்க, நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் எல்லாம் எழும்புகிறது. கர்த்தர் பூமியை நல்லது நல்லது தானே படைச்சார். எது நல்லதா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். குளிர் அடிச்சா இருமல் வருது, வெயில் அடிச்சா உடம்புல எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வருது. எது நல்லதா இருக்கு நமக்கு? நன்மை எல்லாவற்றையும் மடக்கி விட்டு பூமியை சாபத்துக்குள்ளாய் மாற்றி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் பூமியை படைத்த போது எல்லாம் நல்லது என்று கண்டுதான் கர்த்தர் படைத்தார். இந்த நல்லதெல்லாம் செயல்படாம இருக்கே, தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது மரித்த நிலைமையில் இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழுகிறதை பார்ப்பீர்கள். அது செழிக்கிறதை பார்ப்பீர்கள். வறண்ட நிலங்கள் செழிக்கிறதை பார்ப்பீங்க. பாலை நிலத்திலே ஆறுகள் ஓடுகிறதை பார்ப்பீர்கள். அது நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் உங்களுடைய வேலை. தீர்க்கதரிசிகளுடைய வாய் திறக்கப்படும். கடைசி காலத்துல கர்த்தர் தீர்க்கதரிசிகளை திரளா எழும்ப பண்ணுவார். இதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்.
இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, தீர்க்கதரிசி என்று பொதுவாக நாம் அழைக்கப்பட்டாலும் கடைசி கால தீர்க்க தரிசன ஆவி என்ற அபிஷேகத்தை பொதுவாய் பெற்றாலும் நீங்கள் செய்வதற்கான பிரத்யேகமான வேலை என்ன? என்னை கர்த்தர் எதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார்? பிடுங்குவதற்கா, இடிப்பதற்கா, அழிப்பதற்கா, கவிழ்ப்பதற்கா, கட்டுவதற்கா, நாட்டுவதற்கா, தீமையான கிரியைகளை ஒழிப்பதற்கா, அல்லது உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிப்பதற்கா? எதற்கு? அதை கண்டுபிடிக்கணும் இல்ல, அவனுடைய ஓட்டத்தில் ஓடணும் இல்ல, அது அந்த காரியங்களை செய்தால் தானே அது கடைசியில் அது சரியாய் வரும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு கலந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. அப்ப நாங்க இதை எப்படிங்க அறிந்து கொள்வது? கேளுங்க, உங்கள் எஜமானிடத்தில் கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ணீங்களே, நான் என்ன டைப் தீர்க்கதரிசியாய் வருகிறேன்? தீர்க்கதரிசினா பொதுவா ஒரே மாதிரி நினைக்காதீங்க. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் வித்தியாசமானவன். ஒருவன் கட்டுகிறவன், ஒருவன் நாட்டுகிறவன், ஒருவன் இடிக்கிறவன், ஒருவன் சபிக்கிறவன், ஒருவன் ஆசீர்வதிக்கிறவன். சபிக்கப்பட வேண்டியது சபிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பணும். அதை மனிதர்கள் மூலம் தான் அனுப்ப போகிறார். அந்த மனிதர்கள் தான் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்க இந்த இடத்துல கலந்திருக்கிறீங்க. அதுல ஒருவன் இடிப்பதற்கும், ஒருவன் எழுப்புவதற்கும், ஒருவன் கட்டுவதற்கும், ஒருவன் நாட்டுவதற்கும், ஒருவன் இதோ அந்த வீணானவைகளை அழித்து ஒழிப்பதற்கும், மறைந்திருக்கிறவைகளை எழுப்புவதற்கும் கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா பேசுவாரா, பேச மாட்டாரா? உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். ஒரு ஆபீஸுக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. நம்ம செய்யற தப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபிஷேகம் வந்த உடனே எதுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார் என்றெல்லாம் நம்ம நிதானிக்கவே மாட்டோம். அடுத்த நாளே ஒரு பத்திரிகையை போட்டு, புஸ்தகத்தை போட்டு, ட்ராக்ஸ் அடிச்சு போய் வாங்க ஜனங்களேன்னு சொல்லி நம்ம மாட்டு ஊழியத்தில் இறங்கிடுவோம். அது தவறு. அதுதான் வேதம் சொல்லு, தவறு. கர்த்தருனை அபிஷேகம் பண்ணா முதல் கேள்வி என்ன கேட்கணும்? என்னை அபிஷேகம் பண்ணீர், நான் ஒப்பு கொடுத்தேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? நான் அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யணும்? என்னுடைய ஆபீஸ் என்ன? எனக்கு நீர் ஒதுக்கி இருக்கிற பணி என்ன, வேலை என்னன்னு கேட்கணும். நீங்க இப்போ ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, அந்த ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, போறீங்க. ஆபீஸ்ல போனோடனே செலக்ட் ஆயிட்டீங்க. அவன் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டான். சரி, இந்த ஆபீஸ்ல உங்களை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், என்ன செய்வீங்க? அடுத்த நாளே போய் ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்துருவீங்களா? அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுங்க, நீங்களா நேரா உள்ள போய் அங்க இருக்கிற ஒரு இடத்துல எந்த சேர் காலியா இருக்க போய் உட்காந்துருவீங்களா? வைக்கப்பட்டிருக்கிற ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? அந்த அப்பாயின்மெண்ட் வந்த உடனே நேரா போய் மேனேஜரை பார்த்து அல்லது எம்டியை பார்த்து, நான் என்ன செய்யணுங்க, எங்க உட்காரணும், என்னுடைய வேலை என்ன, எதுல கையெழுத்து போடணும், என்னுடைய அதிகாரம் எந்த வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது, இதெல்லாம் கேட்கணும்ல. அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா உள்ள புகுந்து நம்ம மாட்டு விளையாடுறதா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதைப்படுங்கள். கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பினால் சும்மா எழுப்ப மாட்டார், ஏதாவது செய்யுங்கள் சொல்ல மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கற்று வைத்திருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, ஏங்க சும்மா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க. எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை. கர்த்தருக்கு ஏதாவதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும், எதைத்தான் செய்யணும். நம்ம ஏதாவது யாருக்கு கொடுப்போம்? யோசிச்சு பாருங்க, யாருக்கு கொடுப்பீங்க? பிச்சைக்காரனுக்கு தான் அப்படி கொடுப்போம். அவன் தான் வந்து கேட்கும்போது சொல்லுவான், அம்மா தாயே ஏதாவது இருந்தா கொடுங்க, இயேசு எஜமான் இதுதான் வேண்டும் என்று கேட்டால் நீ அதைத்தான் கொடுக்கணும். ஏதாவது எப்படி கொடுப்பீங்க? நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு ரவா தோசை ஆர்டர் பண்றீங்க, அவன் 2 காஞ்சி போன இட்லியை கொண்டாந்து போடுகிறான். நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய், நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? தோசை கேட்டேன், நீ இட்லியை கொண்டாந்து வைக்கிற, நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? அவன் சொல்றான், சாப்பிட்டு போயா, எல்லாம் வயிற்றுக்குள்ளான போகுது, கொடுக்குற சாப்பிட்டு போ, ஏதாவது இருக்கிற தருகிறேன். ஒத்துக்கொள்வீர்களா நீங்கள்? ஏன்னா நீங்க காசு கொடுக்குற ஆளு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வரணும். அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்கள் தான் இங்கே பாஸ், அவன் வேலைக்காரன். இந்த கொஞ்ச நேரம் பாஸா நீங்க உட்கார்றீங்களே சாப்பிட்ற டேபிள்ல, அதுக்கே நீங்க இவ்வளவு காரியம் காட்டும் போது, ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, என்ன டம்ளர் இப்படி இருக்கு, என்ன பிளேட் இப்படி இருக்கு,
நான் ஆர்டர் கொடுத்தா தான் கொண்டு வரணும் கேட்கும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மாத்திரம் இவரிடத்துல வந்து கேட்பாராம், இவர் ஏதாவது கொடுப்பாராம். எப்படி ஏதாவது கொடுப்பீங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அந்நாளில் அநேகர் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, நான் அப்பொழுது அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரர் அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்பேன். ஏன் ஆண்டவரே, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பா? இல்ல. பிசாசுகளை துரத்தினது தப்பா? இல்ல. வியாதியஸ்தரை சுகமாக்கினது தப்பா? இல்ல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் வெறுமனே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வரத்தை கொடுத்தாலும் அபிஷேகத்தை கொடுத்தாலும் என்ன செய்யணும் என்கிற வார்த்தையை கொடுக்கணும். உங்களுக்கு எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். வரம் கிடைத்து விட்டது என்று கண்டமானைக்கு நம்ம மாட்டுக்கு உபயோகப்படுத்த கூடாது. அதை எப்படி பயன்படுத்தணும், எங்க போகணும்? கர்த்தர் என்னை அழைத்த போது அதான் சொன்னார், உன்னை கூப்பிடுவாங்க, எல்லா இடத்தும் போகக்கூடாது, நான் உன்னை அனுப்பினால் ஒழிய. எனக்கு அதுக்கு முன்னால் இருந்த நல்ல நண்பர்கள் இருக்காங்க, கூப்பிட்டு பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், இப்போ என்னால் வர முடியான்னு சொல்லுவேன். கோச்சிட்டு போனாங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. திமிரு பிடிச்ச ஆளாக இருக்கிறானே, ஏன் நிலைமை எனக்கு தானே தெரியும். நாங்கள் எத்தனை முறை கூப்பிடுகிறோம். எங்கள் ஊருக்கு ஒரு தடவை வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயான், ரொம்ப சடைச்சிக்கிறாரே. ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். நான் மேட்டிமேனால் அதை சொல்லவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் ஒரு வேலைக்காரன், காட்டுகிற இடத்துல போய் நிற்கணும், சொல்ற வார்த்தையை பேசணும், மிஞ்சி ஒன்றும் பண்ணக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், நண்பர்கள் மனசு புண்பற்றுவாங்க, வேதனை அடைவார்கள். 10 வருஷமா கூப்பிடுறேனே, என்ன செய்வது? என் எஜமானத்தில் கேட்டால் போகாதம் பாரு. இதான் ஏன் பிரச்சனை. மற்ற ஊழியம்னா நமக்கு எதுக்கு வேணாலும் தேதி கொடுத்து போகலாம். இந்த கூட்டத்துக்கு கூட தம்பி அழைத்த போது நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்தேன், போ, நான் இங்கே பேச வேண்டிய வார்த்தை உண்டு, என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன் என்றார். ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன். இல்லாட்ட நீ கோடி கொடுத்தாலும் வரமாட்டேன் நான். எங்கே இது கர்த்தர் விரும்புகிற கூட்டம், கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால்தான் கர்த்தர் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போறோம். நீங்க எத்தனை மணிக்கு வீட்டு போகணும்? எல்லாரும் யார் பசிக்குதா? நாளைக்கு அது ஊருக்கு, ரூமுக்கு எப்போ போகணும்? முதுகுது வலிக்குதா? அல்ல முடிச்சுருவோமா? சரி, நான் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். பாருங்க, 9 மணி போயிடணுமாமா? சரி, 9 மணி பஸ் வருதோ? பஸ் வருதா? அனுப்பிடுவோம். உங்களை சாப்பிடணுமாமா? நானும் தான் சாப்பிடணும். சரி, சீக்கிரம் அனுப்பிடுவோம். சரி, பாருங்கள், நீ வாங்க. கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி பேசுவார்? தீர்க்கதரிசிகள் தேவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுகிறார்கள்? எப்படியெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்? அதை மாத்திரம் நான் சீக்கிரமா சுருக்கமா சொல்லி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். முதல் காரியம், கர்த்தர் ஆவியோட பேசுகிறார். அதை பற்றி ஆழமான ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1:21 பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏவுதலை தருவார். தான் சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி. அப்ப முதல் நாள் கூட்டத்தில் பேசுற மாதிரி அதை நீங்க அடக்கினா கூட பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துடும் கர்த்தருடைய வார்த்தை. அது உள்ளே இருந்து உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். 2வது காரியம், தரிசனம், விஷன்ஸ். விஷன் என்றால் கர்த்தர் தாம் செய்ய போகிறத ஒரு படம் மாதிரி காமிப்பார். தரிசனம், இந்த தரிசனம் ஆவிக்குரிய காரியங்களால் வடிவமைக்கப்பட்டது. இதை மாம்சத்தின் கண்ணில் நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஆவியில ஒரு கண் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது நமக்கு 2 கண்ணு தானே வெளியே இருக்குது. இந்த கண்ணுக்கு பின்னால இன்னும் 2 கண் இருக்கு. அந்த கண்ணுக்கு பேரு ஆவியின் கண். இந்த மூக்குக்கு பின்னால வேறொரு மூக்கு இருக்குது, அது ஆவியில் இருக்கிற மூக்கு. இந்த நாக்குக்கு பின்னால இன்னொரு நாக்கு இருக்கு, அந்த நாக்குக்கு பேரு ஆவியின் நாக்கு. அதெல்லாம் இருக்குமாயா? ஆவின்னா அப்படியே வந்து வெள்ளையாத்தானே காட்டும், அது சினிமா ஆவி. உண்மையான ஆவிக்கு கண் இருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான். ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து, கண் இருந்துச்சா இல்லையா? ஆவியில நமக்கு 2 கண் இருக்கு. அது இந்த சரீரத்துக்கு உள் மறைந்திருக்கிறது.
இந்த ஆவியிலுடைய கண்ணு சரீரத்தின் கண் வழியாக நமக்கு பார்க்குது வெளியே. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் இன்னும் தெளிவா சொல்றேன். எனக்கு 2 கண் இருக்கு, அதுக்கு முன்னால கண்ணாடி இருக்கு. என் கண் பார்க்க விரும்புவதை இந்த கண்ணாடி வழியாய் பார்க்கிறது. அப்பதான் எனக்கு தெளிவாய் பார்வை தெரிகிறது. கண்ணாடியை கழட்டி விட்டால், நான் சின்ன வயசுல கண்ணாடி போட்டேன் 7th படிக்கும் போதே. கண்ணாடியை கழட்டிட்டா எனக்கு முதல் வரிசையில் இருக்கிறவங்க முகம் கூட பிளர்ரா தான் தெரியும். பின்னால் இருக்கிற கூட்டமெல்லாம் வெறும் கலர்ல அப்படி பிளர்ரா தான் தெரியும், ஒன்றும் தெரியாது. கண்ணாடி இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு நாம் பார்க்கணும்னா எனக்கு உண்மையான கண் இருக்கு, மேல ஒரு கண் இருக்கு. இந்த கண்ணு இந்த கண்ணாடி வழியா பார்க்குது. அதே மாதிரி உங்கள் ஆவியின் கண்ணு உங்கள் சரீரத்தில் இருக்கிற கண் வழியாக தன்னுடைய பார்வை வெளியே செலுத்துகிறது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சரீரத்தில் இருக்கிற கண் வழியா பார்க்கறதுனால ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகிடுது. இதே இடத்துல ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம் இருக்கும்ல. இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன், மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, கீபோர்டு இருக்கு, தம்பிமார் இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. இதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய வடிவங்கள் அநேகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் நியமித்த தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். பெரிய கூட்டம், ஆவிக்குரிய கண் திறந்தா பெரிய கூட்டம் இந்த இடத்துல. நீங்க 1500 பேர் நினைச்சீங்கன்னா 4500 பேர் இங்க நிப்பாங்க. தூதர்கள் கையை கட்டிட்டு நிப்பாங்க உங்க பக்கத்துல. அந்த வட்டத்தை தாண்டி அந்த பக்கத்துல இங்க நம்ம எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது வட்டத்தை தாண்டி இது ஏற்கனவே உங்க கூட இருந்துச்சு இல்ல? யாரு? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அதெல்லாம் இங்க பின்னால் நின்று கொண்டிருக்கும். ஓ, உள்ள போய் ஜெபம் பண்றியா, தீர்க்க தரிசனம் சொல்றியா, அந்நிய பாஷை பேசுறியா, வெளியே தானே வருவேன், வா பார்த்துக்கிறேன். அது சாமானியமா விடாது. ஒரு ஈயை தட்டி விட்டீங்கன்னா சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காரும். பேயும் அதே மாதிரி தான். அப்படியே வந்து எங்கேயாவது இடம் கொடுப்பீங்களான்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருந்து வெளியே இந்த ரவுண்டு முழுசும் தேவ தூதர்கள் நிற்பாங்க. இந்த இடம் முழுசும் சுற்றி தேவ தூதர்கள். ஏன்னா கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்போ இங்கே வருவார்? ஜெப நேரத்தில் வருவாரா? கர்த்தர் அங்கெல்லாம் போட்டு ஜெப நேரத்தில் வருவாரா? இல்ல. 2 பேர் 3 பேர் வந்த உடனே இயேசு வந்து விடுவார். 3 பேர் உள்ள வந்தவுடனே இயேசு வந்துடுவார். இயேசு வந்தா இப்பெல்லாம் இயேசு சும்மா வருவாராங்க? ஒரு அமைச்சரே சும்மா வர மாட்டேங்கிற, முன்னால 100 கார் பின்னால் 100 கார் விடுறானே. இயேசு வந்தால் இந்த இடம் சுற்றிலும் தேவ தூதர்கள் ஒரு வட்டமா பாளையம் இறங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு பின்னால இந்த பழைய ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்கம்மா, போகணுமா சாப்பிட? போறதுன்னா வட்டத்தை தாண்டி போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அவைகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைந்திருக்கும். இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சா நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடும். எனக்கு பேச வராது. நான் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ தம்பி வர்றாரு, வந்து எந்திரிச்சு பேச வர்றாரு. இயேசு இங்கே முன்னால் வந்து நின்றுட்டு இருக்கிறார். இயேசு வச்சுட்டு பேச முடியுமாங்க? பயந்து நடிகர். பெரிய ஊழியக்காரர் உட்கார்ந்து இருந்தாலே அவங்க முன்னால் எப்படி பேசுறது நமக்கு நாக்கு வரமாட்டேங்குது. இயேசு வந்து நின்று பேசு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால இயேசு மறைந்து இருக்கிறார். தாராளமாக பேசப்பா, கடைசியில் நான் வரும்போது என்னை உனக்கு காட்டுகிறேன். இந்த கண்ணு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறைத்து விட்டு மாம்சத்தின் கண் மாம்சத்தை தான் பார்க்கும். ஃபில்டர் பண்ணி இந்த ஆவிதான் பார்க்குது, மாம்சத்தின் வழியா பார்க்குது. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. கண்ணு நல்லாவே இருக்கும், ஆனா ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆவி போய்விட்டால் அந்த கண் பார்க்க முடியாது. அப்ப யாரு பார்த்தது இது வரைக்கும்? அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஆவிதான் அந்த கண்களை இயக்கி பார்க்க வைத்திருக்கிறது. ஆவி போனா ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது? ஆவி போய்விட்டால் காது ஏன் கேட்க மாட்டேங்குது? காதுல ட்ரம் இருக்குது, நரம்பு இருக்குது, விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன் அது ஓட மாட்டேங்குது? ஏன் இயங்க மாட்டேங்குது? அதை இயக்குகிற ஆவி உள்ளே இருக்குது. அந்த ஆவிதான் கேட்குது, பார்க்குது. இந்த ஆவி உள்ளே இருந்து மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றும் போது உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தை விட பலம் கொண்டதாய் மாறி, சரீரத்தின் கண் இருக்கு பாருங்க, அதை தனக்கு கீழ்ப்படுத்தி அதை விட மேலே இப்படி எட்டி பார்க்கிற மாதிரி பார்க்குது. உங்க ஸ்பிரிட் அது உள்ளே தான் அடங்கி இருக்கணும். இந்த அபிஷேகம் இறங்கின உடனே அந்த வல்லமையை உங்கள் ஆவி ஈர்த்து கொண்ட உடனே உங்களுக்கு இப்ப டபுள் பவர் வந்துருச்சு, ஸ்பிரிச்சுவல் பவர்.
அந்த பவர் வந்த உடனே உங்க ஸ்பிரிட்டு கண்ணுக்கு பின்னால் இருந்துச்சுல, அதை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி வருகிறது. அப்பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. இப்ப பார்த்த உடனே உங்களை சுற்றிலும் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் தோன்றுகிறது. 2 தரிசன கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அப்படியே திறக்குது. அது தரிசனங்களை பார்க்கிறது. அப்ப கர்த்தர் காட்ட விரும்புகிற காரியங்களை ஒரு திரைப்படம் போல கர்த்தர் காட்டுகிறார். அதை பார்க்குது அப்படியே. அப்ப தரிசனத்தில் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் வேறொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும். அதை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அப்ப ஆவியில் நம்ம நிறைஞ்சு சரீரத்தை மறந்துடணும். பக்கத்தில் என்ன நடக்குதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? மேடையிலிருந்து கூட்டம் நடத்துறவங்க என்ன சொல்லி நடத்துறாங்கிறதுல நீங்க கவனம் வைக்கிறீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க அந்த கவனத்தையும் எடுத்துருங்க. நீங்களும் கர்த்தரும், அவ்வளவுதான். கர்த்தர் என்ன பேசுறார் கேளுங்களேன். கர்த்தர் பேசுவது தெளிவாய் உங்களுக்கு புரியும். கர்த்தர் பேசுவது தெளிவாக நீங்கள் அர்த்தம் பண்ண முடியும். கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிறார். நான் எப்படி தரிசனம் பார்க்கிறேன்னா, கண்களை மூடின உடனே என் கண்ணு சைட்ல இருந்து ஒரு கண் திறக்கிறது எனக்கே தெரியும். கண் திறக்கும். திறந்த உடனே கிறிஸ்டல் கிளியரா இந்த டிவியில் எப்படி பார்க்குறீங்களோ இதை விட தெளிவாக என்னால் அப்படி பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குது, என்ன வருது பார்க்க முடியும். இதற்கு பேர் விஷன். இது நேரடியாக அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. இனி நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அல்லது நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் காட்சிப்படுத்தி காண்பிப்பார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதில் என்ன செய்யணும்னா, அதில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. என்ன கலர், என்ன காரியம் காமிச்சாங்க, தங்கமா பொன்னா வெள்ளியா தாமிரமா எதுவோ அதை அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். அதற்கு பிறகு கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லுவார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அந்த இடத்துல எசேக்கியேல, நீ பார்த்த அந்த தரிசனத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனத்தாராமே, இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தர் பின்னால சொல்றார். அது மாதிரி கர்த்தர் சொல்லுவார். 3வது ஒரு காரியம் இருக்குது. அது முகமுகமாய் தரிசிப்பது. முகமுகமாய் தரிசிப்பது என்றால் என்ன? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, சினிமா பார்க்குற மாதிரி, ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு டைமென்ஷனில் தான் உங்களால் அதை உணர முடியும். நீங்கள் பார்க்குற ஒரு திரைப்படத்தை அதை கண்ணில் மாத்திரம்தான் பார்க்க முடியும், காதில் சத்தத்தை கேட்க முடியும். அந்த வாசனை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பூந்தோட்டத்தை காமிக்கிறாங்க, அந்த வாசனை தெரியுமா உங்களுக்கு? அந்த பூ தான் கண்ணுக்கு தெரியும். பின்னால் ஒரு மியூசிக் போடுவான், மியூசிக் உங்கள் காதில் கேட்கும். இந்த 2 காரியம் தான் தெரியும் நமக்கு. ஆனால் முகமுகமாய் என்றால் என்னவென்றால், நான் பார்க்கிற ஒரு காட்சியை என்னுடைய 5 புலன்களிலும் நான் உணர்வது. நெருப்பு இறங்கினா என் உடம்ப கொதிக்கும். அந்த இயேசு கடந்து வந்தால் அந்த வாசனை தெரியும். நேரா ஒரு ஆளை பார்த்தா பேசுவதற்கும் ஒரு போன்ல பார்த்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இயேசுவை முகமுகமாய் தரிசித்தோம். முகமுகமாய் தரிசிக்கிறாங்க. இயேசு அப்போஸ்தலர் இடத்துல அப்படித்தான் பேசினார். அதுவும் தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நேராச்சுங்கிறனால வேகமா சொல்றேன். 3வது காரியம் பாருங்கள், ஆவியிலே சஞ்சாரம். ஒரு மனிதன் கர்த்தர் ஒரு காரியத்தை பேச விரும்பும் போது அவருடைய ஆவியோட பேச விரும்புகிறார். ஆவியில பேச விரும்பினா அந்த ஆவிதான் அந்த காரியத்தை விளங்கி கொள்ளும். ஏற்ற சமயத்துல அது உங்களுடைய மாம்சத்துக்கு அந்த செய்திகளை மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப கர்த்தர் ஆவியில பேச விரும்பும் போது, ஒரு காரியத்தை ஆவியில காட்ட விரும்பும் போது அவருடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி அப்படியே பிரிஞ்சு வர பண்ணிடுவார். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் அதான் பார்த்தோம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அதான் பார்த்தோம். எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் அதான் பார்த்தோம். கைபோல தோன்றின ஒன்றை வைத்து கர்த்தர் என் தலைமயிரை பிடித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தூக்கி என்னை ஆவியிலே கொண்டு போய், பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அப்படியே மரித்த நிலைமையில விழுந்துருவாங்க. அப்படியே மூச்சு மாத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கோம், உள்ள ஸ்பிரிட் இருக்காது. ஆனால் உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும், வெப்பம் இருக்கும், மூச்சு சீராய் ஓடும். கோமால விழுந்த மாதிரி விழுந்துருவாங்க. அது எவ்வளவு நேரம் என்று தெரியாது. கர்த்தர் அவர்களை ஆவியிலே கடத்தி கொண்டு போய் ஆவியோடே கர்த்தர் பேசுவார். ஆவியோட. இதான் ஆவியிலே பார்க்குற சஞ்சாரம், ஆவியிலே சஞ்சரிக்கிற அனுபவம். வேதத்தில் இது எல்லாம் எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் பாருங்க. யோவான் பத்மு தீவில் இருக்கிறார். மேலே பார்க்கிறார், வானம் திறக்கப்படுகிறது. ஒரு சத்தம் கேட்குது, ஏறி வா. இவர் வயசான தாத்தா, எங்கே ஏறி வர சொல்றாங்க? மாடிக்கா? பரலோகத்துக்கு ஏறி வரவான்.
எப்படி ஏறி வருவது? ஏறி வா என்று ஒரு சத்தம் கேட்ட உடனே அவர் அப்படியே செத்தவனை போல விழுந்தார். அவருடைய ஸ்பிரிட் அப்படியே பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மரணம் அல்ல, உயிரோடு இருக்கும்போதே உங்கள் சரீரத்தை விட்டு உங்கள் ஆவி பிரிஞ்சு ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே நுழையும். வேதத்தில் பல இடத்துல நீங்கள் அதை பார்க்க முடியும். இது ஒன்றும் புதுமையானதல்ல, இது அப்படி கடந்து போகும். கர்த்தர் பேசுவது கேட்கும். அவர் பரலோகத்துக்குள்ளே போன போது பார்க்கிறாரு, தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு, தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. எசேக்கியேல் வானத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்துக்கு மேலே உயர்த்தப்பட்டு பரலோகத்தில் கொண்டு விடப்பட்ட போது அங்கே அக்னிமயமான கற்களை பார்க்கிறார். ஒரு பெரிய சக்கரம் சுழன்று ஓடுகிறதை பார்க்கிறார். கேருபீன்கள் சேராபீன்களையும் பார்க்கிறார். கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கிற ஜீவன்களை பார்க்கிறார். கர்த்தர் பேசுவதை கேட்கிறார். ஆவியில போய் மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறாரு, சரீரம் இருக்குது, அது தன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை, ஆனால் அதற்கு எதுவும் புலப்படவில்லை. உள்ளே இருக்கிற அந்த பெர்சனாலிட்டி இருக்கு பாருங்க, ஆவி, இதை மாத்திரம் பிரிச்சு கொண்டு போய் கர்த்தர் பேசுவார். இதெல்லாம் வரும். தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றா இதெல்லாம் வரும். பயப்படக்கூடாது. ஒரு மாதிரி வருது, என்னமோ அபிஷேகம் இறங்குதே, தள்ளுதே, கண்ணை முழிச்சிடக்கூடாது. கர்த்தர் புதிய தரிசனங்களையும் அனுபவங்களையும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களுக்கு விசேஷமாய் வைத்திருக்கிறார். நீங்க போகணும் பரமண்டலங்களுக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் சொல்லணும். நீங்கள் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில நீங்க பேசணும், நிறைய பேசணும். அது முதல் நாளே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். 2 காரியத்துக்கு கர்த்தர் இந்த பாஷை வரத்தை பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். சில ஆட்க பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது பாஷையாவே இல்லையங்க, ஒரே வார்த்தை ராரான்னு வருது, தாத்தா தாத்தான்னு வருது, பாப்பான்னு வருது, உள்ளதானே வருது. இது ஒரு மொழி மாதிரியே தெரியலையே, அதனால நாங்கள் அதை நிறுத்தி விடுகிறோம் என்று சொல்லுவாங்க. நிறுத்தாதீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த அந்நிய பாஷை வரம் இன்னும் வரல, அல்லது இந்த வரத்தை கர்த்தர் முழுமையாக கொடுக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிடத்தில் ஏதோ பேச விரும்புகிறார். அப்படி பேச விரும்பும்போது உங்க சரீரம் இருக்கு பாருங்க, இது எதையாவது உள்ளே நடுவில் புகுந்து வேற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, உங்கள் சரீரத்தை ஒரு பாஷையை பேச வச்சு, ஒரே வார்த்தை கக்கன்னு பேசிட்டே இருக்கும்போது கர்த்தர், நீங்க இந்த பக்கம் பேசிட்டே இருப்பீங்க, கர்த்தர் உங்கள் ஆவி இடத்திலே தன் ரகசியத்தை பேசி முடித்து விடுவார். உங்க மாம்சத்தை கர்த்தர் டைவர்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பேச விட்டுட்டு கர்த்தர் தான் சொல்ல விரும்புகிறதை உங்கள் ஆவியோடு அவர் பேசி விடுவார். அதனால அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை எந்த ஃபார்மேட்ல வந்தாலும், உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் அந்நிய பாஷையில பேசுங்கள். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் அவசியமா, எல்லாம் பேசணுமா என்று சொல்லுவார். என்னை பொறுத்த அளவில், நான் பார்த்த அளவில் இருக்கிற வரங்கள்லையே அந்நிய பாஷை வரம்தான் பெரிய வரம் என்று சொல்லுவேன். அந்நிய பாஷை வரம். ஆவியிலே பேசுகிறவன் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். குறை சொல்றான், என்ன சொல்றான், ஏதாவது புரியுதான், உனக்கே புரியணும், உனக்கு புரிஞ்சாது எப்படி ரகசியமாகும்? அது எனக்கு புரியணும். நாங்க 2 பேரும் ரகசியமில்ல பேசுறோம். பாருங்கள், வேறு மொழி பேசுகிறவர்கள் இருப்பாங்க. வேறு மொழி பேசுகிறவர்கள் அவங்க நம்ம கூட தமிழ்ல பேசுவாங்க. வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவர் மனைவியை பார்த்து அவங்க சொந்த லாங்குவேஜில் திடீர்னு ஒரு தெலுங்குலையோ கன்னடத்திலையோ பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டில் பால் இருக்கா, அந்த ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, காஃபி கொடுப்போமான்னு அவர் சொல்ல, அப்படி ஒரு நாளைக்கு 4 பேரை கூப்பிட்டு வந்தால் பாலுக்கு எங்கே போகிறது, அப்படியே பேசி அனுப்பிடுங்க, அந்த அம்மா வேற மொழியில் சொல்லும். நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம், சிரிச்சுட்டே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது பேர் தான் ரகசியம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசினா அதுக்கு பேர் என்னங்க ரகசியம்? இவருக்கு புரியலையாம், அதனால இந்த பாஷை இல்லையாம். உனக்கு ஏன் புரியணும்? அது எனக்கும் என்னை எழுப்பின தேவனுக்கும் புரிய வேண்டிய ரகசியம். கர்த்தர் இந்த ரகசியங்களை என் ஆவியிலே விதைத்து வைத்து விடுகிறார். என் ஆவிக்கு புரிஞ்சிருச்சு, அது என் சரீரத்துக்கு கூட புரியல இன்னும். அது எந்த நேரத்தில் அதை மூளைக்கு பாஸ் பண்ணணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. இதை யார் நல்லா உணர முடியும்னா, பிரசங்கம் பண்ணுகிற ஒரு இடத்துல கேட்டு பாருங்க. அவர்கள் திடீர்னு மேடையில் வந்து நின்றுவாங்க, குறிப்பெல்லாம் தயாரிச்சுட்டு வந்திருப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருந்தது அவர்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. ஆனால் பேசும்போது
திடீர்னு தன்னை அறியாமலே பேசிடுவாங்க. அவர்களுக்கே ஆச்சரியம் வரும். இது என்னடா, இது நமக்கு தெரியவே தெரியாதே, புதுசா வருதே, இது எங்கிருந்து வருகிறதுன்னு ஒரு ஆச்சரியம் வரும். அது எங்கிருந்தும் வரல. கர்த்தர் எப்பொழுதோ உன் மனதுக்குள்ள இந்த ரகசியத்தை போட்டு வைத்து எப்போ வெளிப்படணுமோ, எப்போ அதை மூளைக்கு பாஸ் பண்ணணுமோ, கர்த்தர் அப்போ அதை நினைவுபடுத்துகிறார். அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் தேவனிடத்தில் அந்நிய பாஷையிலே பேசணும், ஆவிலே நிறைஞ்சு பேசணும். அது உங்களை கூர்மையாக்கும், ஷார்ப்பாக்கும். தேவனுடைய ரகசியங்கள் வர வர உங்களை தேவனுடைய வார்த்தையில ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும். அதே மாதிரி தான் சொப்பனத்தில் கர்த்தர் அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி, ஏன்னா எந்திரிச்சிட்டோம்னா என்ன செய்யும்னா குழப்பம், நம்முடைய மனசு அப்படி பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும். அதோடு கூட கர்த்தர் பேசுற கலந்துரும். அதனால கர்த்தர் நமக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி தான் சொல்ல வேண்டியதில் பேசுகிறார். அப்ப சொப்பனம், ஏவுதல், விஷன் தரிசனம், சஞ்சாரம், ஆவிலை சஞ்சாரம், சொப்பனம், இவைகள் எல்லாவற்றின் மூலம் கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்படுவார். நீங்க அதுக்காக காத்திருக்கணும், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறமும் இந்த ஊழியத்தில் நீங்க போகும்போது எங்க போகணும், என்ன பேசணும், எங்கே நிக்கணும், நாளைக்கு நீ எங்கே போய் நிக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கணும். அது தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், தீர்க்க தரிசன வல்லமை ஊற்றி இருக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நீங்க என்ன கேட்கணும்னா, என்னை கடைசி கால தீர்க்க தரிசன வல்லமையினால் நிரப்பி இருக்கிறேன், ஆனால் தீர்க்க தரிசனத்தில் இத்தனை வகை இருக்கிறதே, நான் இதில் எங்கே வருகிறேன், எனக்கு என்ன அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, நான் என்ன வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்கிட்ட என்ன டைப் ஆஃப் ப்ராஃபஸி வெளிப்பட போகிறது, என் வாயிலிருந்து புறப்பட போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் பூமியில எதை செய்ய போகிறது, எதை நிறைவேற்ற போகிறது, என்ன முறையில என்கிட்ட பேச போறீங்க, தரிசன முறையில் பேசுகிற போகிறீரா, ஏவுதல்ல பேச போறீங்களா, சஞ்சார அனுபவம் தர போறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். நீங்கள் ஏதோ ஒரு முறையிலே இந்த வார்த்தையை பெற போறீங்க. உங்களிலே சிலரோடு கர்த்தர் தரிசனத்திலே பேசுவார். காலையிலே கர்த்தர் அநேகருடைய தரிசன கண்களை திறந்தார். கர்த்தர் சில காட்சிகளை காண்பித்தார். அந்த காட்சிகளை காண்பித்து உங்களுடைய அழைப்புகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்க, நான் கட்டணுமா, பிடுங்கணுமா, நாட்டணுமா, இடிக்கணுமா, அழிக்கணுமா, கவிழ்க்கணுமா, என்ன விதமான தீர்க்க தரிசியா என்னை எழுப்பி இருக்கிறேன். பொல்லாத கிரிகள் எழும்பும் போது தீர்க்க தரிசனம் உரை உரை என்று சொன்ன போது அந்த வார்த்தைகளை காதில் கேட்டு நாவில் சொல்லி பெலத்தியாக்கள் மறிக்கணுமா, அவர்களுடைய வேர் அற்று போகணுமா, அல்லது உலர்ந்த எலும்புகள் நடுவிலே நிறுத்தப்பட்டு தீர்க்க தரிசனம் உரை உரை என்று நீ சொல்லி உம்முடைய வார்த்தைகளை என் வாயில் இதோ என் காதில் கேட்டு வாயிலை உரைக்கும் பொழுது என் தேசத்திலே மரித்து போன செழிப்பு, மரித்து போன நன்மைகள் உயிர் பெற்று எழணுமா? எதற்கென்னை தேர்வு செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? கர்த்தர் உங்களிடத்தில் பேச போகிறார். தேவ அபிஷேகம் உங்களை மூட போகிறார். கர்த்தர் உங்களை அவரவருடைய பணியை உறுதி செய்ய போகிறார். நீ கடைசி கால தீர்க்க தரிசி. கட்டவும், நாட்டவும், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், புதிய உலகத்தை கர்த்தருக்கு உருவாக்கவும், சாத்தானுடைய சாப தீடுகளை மறங்கடிக்க போகவும், அவைகளை அப்புறப்படுத்தவும் கர்த்தர் இன்று உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட போகிறதை உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேச போகிறதை உணர்கிறேன். யாருடைய உடம்புல உங்களுடைய உடம்பு உரசக்கூடாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். நல்ல இடவசதி நமக்கு இருக்கு. நல்ல ஆவியில நிறையுங்க. அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பொருளாய் மாறி விடுவார்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவில் கடந்து வர போகிறார். இன்னைக்கு கர்த்தரும் நீயும் பேசணும். இந்த இடத்தை மறந்து போங்க, என்னைய மறந்து போங்க. தேவனை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட போகிறார். எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. நேரமாச்சேன்னு யோசிக்காதீங்க. இவர் கர்த்தர், நம்ம தான் அவருக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவில் அசைவாட போகிறது. சிலருடைய கண்கள் திறக்கப்பட போகுது. சிலருக்கு நிக்க முடியாம தடுமாறி விழுவாங்க. வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. எவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களோட பேசுறாரோ இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அசைவாட விரும்புகிறார். தேவ வல்லமை இறங்குகிறார்.
உங்கள் கண்கள் திறக்கப்பட போகிறது. கைகளிலே ஒரு வல்லமை, காதுகளிலே ஒரு வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. பெற்றுக்கொள்ள போறீங்க. இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. பேசுகிற வார்த்தைகள் இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நேரம். நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு சகாயம் இருக்கிறது. பாத்திரங்கள் வேறாயிருந்தாலும் பேசினவர் ஆவியானவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அற்ப பிரயோஜனம் உள்ள மனிதர்கள். எங்கள் கடமையை மாத்திரம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த இடத்தில் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்திற்கும் கர்த்தருடைய பராமரிப்புக்கும் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவருடைய கைகளை விடாமல் பிடித்து கொள்ளும். அவர்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை தந்தருளும். உம்முடைய பிள்ளைகள் 1000 லட்சங்களுமாக பெருக உதவி செய்தருளும். இவர்களை எழுப்புதல் பாத்திரங்களாக பயன்படுத்தும். ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். புதிய தரிசனங்களை அபிஷேகத்தை தந்தருளும். கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.